இதயத்தில் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள இதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் நம்மிடையே பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். போன வாரம் சொன்ன நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ், பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்றது மறுபடியும் ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லி இந்த வாரம் நான் சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். போன வாரம் போட்ட ஸ்லைடை தான் இந்த வாரம் போடுறேன். அந்த நெகட்டிவ்னால் சில ஹார்மோன்ஸ், நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் அந்த வேவ்ஸ், மைண்ட் வேவ்ஸ் பீட்டா வேவ் பல மடங்காக கூடுகின்றது. 14 28 40 100 கூடும் பொழுது அட்ரினலின். பாசிட்டிவ் என்னும்பொழுது ஆல்ஃபா மைண்ட், அந்த பாசிட்டிவாக இருக்கும்பொழுது என்டார்ஃபின். அந்த விஷய சைக்கிள் சொன்னோம் பார்த்திங்களா, ஒரு நொடியில் ஏற்படுகின்ற அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் பார்த்திங்கன்னா அது என்னென்னலாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா சைக்கோ, நியூரோ, ஹியூமரோ, விசரோ, இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஒரு 4 செகண்டில் வந்துவிடும். அது எல்லாம் பிகாஸ் ஆல் தி ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் கனெக்டட் பை லாட் ஆஃப் நியூரான்ஸ், ட்ரில்லியன்ஸ், கோடிக்கணக்கான நியூரான்ஸ் எல்லாம் சேர்ந்து செயல்படுது. உதாரணமாக ஒரு ஓருகான் எடுங்களேன். ஓருகான் நினைக்கும் பொழுதே நம்ம வாயில் உமிழ்நீர் சுரக்கின்றது. ஊறுகாய் பார்க்கல, ஊறுகாய் தொடலை, ஊறுகாவை டேஸ்ட் பண்ணலை, நினைப்பு உடனே வந்துடுது. அதுதான் அவருடைய சக்தி அந்த மனதிற்கு. சமீபத்தில் ஒரு பார்த்த ஒரு இதையும் சொல்கிறேன். ஒரு சித்ரா, ஒரு பெண்மணி, 48 வயது, அவர் கணவனுக்கு 52 வயது, ஒரே ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறாரு. கல்யாணமாகி ஒரு வேலையில் வைஸ் பிரசிடெண்ட்டாக நல்லா சம்பாதிச்சிட்ருக்காரு. இந்த சித்ரா என்ற பெண்மணி 3 வருடமாக இரத்த கொதிப்பு, ப்ளட் ப்ரெஷர் பார்த்தா 180 110, சுகர் குறையவே இல்லை. அந்த அம்மா என் பக்கத்தில் உட்காந்தது கிளினிக்கில். பிபி செக் பண்ணேன், 180 120 இருந்தது. என்னென்னோ மருந்து சாப்பிட்டு பாருங்க, குறையல. அந்த அம்மாவிடம் கேட்டேன், உன் பையன் என்ன பண்ணுறான் அம்மான்ட்டு. என் பையன் அமெரிக்காவில் நல்ல வேலையில் இருக்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறான்னாங்க. 6 நிமிடத்தில் அந்த ப்ரெஷர் 120 80 இது வரைக்கும் நமக்கு ஆனதே இல்லை. அந்த அம்மா ஆச்சரியப்பட்டது. என் பிபி அப்டேஸ் தப்புன்னு நினச்சிக்கிச்சு. அவங்களே ஒரு பிபி அப்டேஸ் கொண்டு வராங்க இப்போல்லாம் பேஷண்ட். அந்த பிபி அப்டேஸில் டெஸ்ட் பண்ணேன், அந்த பிபி 120/80. என்ன பண்ணீங்க சொக்கலிங்க, எனக்கு புரியவே இல்லைன்னாங்க. நீ மகிழ்ச்சியோடு பையன் என்ன பண்ணுறான்னு சொன்னேன். அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும்போது மகிழ்ச்சி என்ற ஹார்மோன் அனைத்து நார்மலாக்கி பிபி நாளாகிடுச்சு. ஐயோ, இவ்வளோ சக்தி மகிழ்ச்சிக்கு உண்டா இல்லைன்னு தெரியலன்னுச்சு. அதோட சொக்கலிங்க விட்டுருக்க வேண்டியதானே. உடனே கேட்டேன், உன் மருமகள் என்ன பண்ணுறான்ட்டு. ப்ரெஷர் உடனே 210 130 ஆகி அந்த ப்ரெஷர் குறையறதுக்கு நாக்கு கீழே மாத்திரை வைக்கிறேன், இன்ஜெக்ஷன் போடுறேன். 15-20 நிமிடம் ஆச்சு. எனக்கு பயமாக வச்சு அந்த அம்மாவுக்கு கிளினிக்லேயே ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வந்துடுமான்ட்டு. அது குறைவதற்கு 15-20 நிமிடம் ஆயிடுச்சு. அந்த மருமகள் 20,000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறாங்க. அந்த நினைவுகள் அவளை அழிக்கின்ற சக்தியாக இருக்கின்றது. அதுதான் மனதை எப்பொழுதும் பாசிட்டிவாக வைத்து கொள்ளுங்கள். இன்னொன்று இந்த கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 40 வருடங்களுக்கு முன்பு கலா என்ற அழகான பெண்மணி, 25 வயது, திருமணமாகி 3 மாதத்தில் என்னிடம் வந்தார் மாரடைப்பில். என்னவென்று கேட்டேன். மாமியார் கொடுமை தாங்க முடியவில்லை. கடந்த காலம் கரெக்ட் டைமில் வந்தால் அவள் அம்மாவாகி பாட்டியாகி இப்போ ஒவ்வொரு வருஷமும் என்னை பார்த்துட்டு போகிறாங்க கலா.
ஆனால் இப்போ ஒரு 7-8 வருஷமாக பார்க்கின்றேன், மாமியாரெல்லாம் மாரடைப்பில் வருகின்றார்கள். என்னவென்று கேட்கின்றேன், மருமகள் கொடுமையை தாங்க முடியவில்லை. அதான் அடிக்கடி நான் சொல்கிறேன் எல்லா மீட்டிங்லேயும். இப்போ 8000 பேர் இந்த விமென்ஸ் டே இன்டர்நேஷ்னல் இதில் என் மீட்டிங்கில் கேட்டாங்க. நான் பேசும்போது சொன்னேன், ஒரு பெண்ணை அழிப்பது மற்றொரு பெண் தான் தவிர ஆண் இல்லை என்று. அதுக்கு பெண்கள் கூட கைத்தட்டினாங்க. அதில் உள்கருத்தை புரிந்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள். உண்மையாகவே மாமியார், மருமகள், அம்மா, பெண் என்பதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படுகின்ற உறவுகள் தவிர அனைவரும் பெண் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பட் இன்னொரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாமியார் மருமகள் சண்டை நடப்பதற்கு காரணமே அந்த வீட்டில் இருக்கின்ற மருமகன்தான் காரணம். அந்த மருமகன் அம்மாவையும் மனைவியும் பேலன்ஸ் பண்ண வாழ வைத்தால் அவர்களுக்கு பிரச்சனையே வராது. அதையும் குறித்து வைத்து கொள்ளுங்கள். இப்போ சமீபமாக ஒரு வருடமாக பார்க்கின்றேன், இப்போ மாமியார் மருமகள் எல்லாம் நண்பர்களாகிவிட்டார்கள். இப்போ சண்டையே அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடந்துகிட்டு இருக்குது. ஏனெனில் இப்பொழுது அன்பு, பாசம், அரவணைப்பு அனைத்தும் போய்விட்டு பொருட்களை நாடி போவதால் தான் மனிதர்கள் அனைவரும் அனைத்து கஷ்டங்களுக்கும். அதான் அடிக்கடி சொல்லுவேன், மனிதர்கள் அனைவரும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும், மனிதர்களை நேசிக்க வேண்டும். இந்த நிலையில் இப்போ என்ன நடக்குது தெரியுமா? மனிதர்கள் அனைவரும் பொருட்களை நேசிக்கின்றார்கள், மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள். அதனால்தான் எல்லா கஷ்டங்களுக்கும் உண்டாகி அவர்கள் சம்பாதித்த பணத்தை அனைத்தும் சொக்கலிங்கத்திற்கு கப்பம் கட்டுவது மாதிரி என்னிடம் வருகின்றார்கள். தயவுசெய்து நீங்கள் சம்பாதித்த பணத்தை நீங்களே வைத்து கொள்ளுங்கள், எனக்கு தேவையில்லை. வைத்துக்கொள்ள உங்கள் உடல்நலத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் வாழும் சமூகத்தில் நன்மைகளையும் தீமைகளையும் அறிந்து வாழ்வது மிகவும் அவசியம் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரு சமூகத்தில் ஒரு போராட்டம் நடக்கிற போது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் மேலே வரும். பல்வேறு விதமான கேள்விகளும் அதை ஒட்டிய விழிப்புணர்ச்சியும் மேலே வரும். பீட்டா என்கிற ஒரு அமைப்பிற்கு எதிராக, அவர்கள் ஜல்லிக்கட்டிற்கு எதிராக அவர்கள் நிற்கிறார்கள் என்கிற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இங்கு நடந்தபோது தான் ஒரு மிக முக்கியமான உண்மைகள் சமூகத்தில் விவாதிக்கப்பட்டன. அதாவது, ஏன் பீட்டா நீங்கள் ஜல்லிக்கட்டை தடை செய்கிறது என்றால், நாட்டு மாடுகளை அவர்கள் அழிக்க முயற்சிக்கிறார்கள், நம்முடைய பாரம்பரிய பால் உற்பத்தி முறையை அழிக்க முயற்சிக்கிறார்கள். அதை அழித்துவிட்டு நீங்கள் கால்நடை தீவனங்களை, இறக்குமதி செய்யப்பட்ட தீவனங்களை இறக்குமதி செய்யப்பட்ட பசுக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தகத்தை இங்கு உருவாக்க விரும்புகிறார்கள் என்கிற உண்மைகள் விவாதிக்கப்பட்டு இன்றைக்கு கடைக்கோடி மனிதன் வரைக்கும் அந்த உரிமை சென்று சேர்ந்து விட்டது. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய படிப்பறிவற்ற பெண்கள் கூட பீட்டா எங்களுடைய நாட்டு மாடுகளை அழிக்க முயற்சிக்கிறது, எங்களுடைய பாரம்பரிய பால் உற்பத்தி முறையை அழிக்க முயற்சிக்கிறது என்று பேசுகிற அளவிற்கு இன்றைக்கு அந்த சொல் பிரபலமாகிவிட்டது, அந்த எதிர்ப்பு பிரபலமாகிவிட்டது. இந்த சூழ்நிலையில்தான் இதோடு நிற்கவில்லை. இந்த பீட்டா என்கிற அமைப்பு, நாட்டு மாடுகள் அல்லது நம்முடைய நாட்டு காளை இனங்கள் இதோடு நிற்கவில்லை. மாறாக ஒட்டுமொத்தமாகவே நம்முடைய விவசாயம், கால்நடை வளர்ப்பு, நம்முடைய உணவு பழக்க வழக்கம், இது அனைத்துமே அந்நிய நிறுவனங்களால் எப்படி இன்றைக்கு கைப்பற்றப்பட்டிருக்கின்றன, நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையுமே எப்படி ஒரு பன்னாட்டு வர்த்தகத்திற்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி இன்றைக்கு இளைஞர்கள் பேசத் தொடங்கியிருக்கிறார்கள், சாதாரண மக்கள் பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். இதுதான் இந்த பீட்டாவுக்கு எதிராக அல்லது ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக நடந்த போராட்டத்தினுடைய ஒரு வெற்றியாக நான் பார்க்கிறேன். கோக், பெப்சி போன்றவற்றை விற்க மாட்டோம் என்று வணிக அமைப்புகள் இன்றைக்கு அறைகூவல் விடுக்கின்றன. உடனே சிலர் சொல்கிறார்கள், இது அதை மட்டும் தடை செய்தால் போதுமா, மற்றதையெல்லாம் தடை செய்ய வேண்டாமா, எப்படி தடை செய்ய முடியும் என்றெல்லாம் கேட்கிறார்கள்.
தடை செய்ய முடிகிறதா இல்லையா என்பதல்ல பிரச்சனை. இது போன்ற எதிர்குரல்களின் மூலமாக மக்களுடைய விழிப்புணர்ச்சி அதிகரிக்கிறது. ஏனென்றால் பீட்டாவுக்கு எதிரான குரல் இன்று அந்நிய பொருள்களுக்கு எதிரான, அந்நிய திட்டங்களுக்கு எதிரான குரலாக விரிவடைவதை நாம் வரவேற்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு கோக், பெப்சி போன்ற நிறுவனங்களில் அதை நாம் வாங்காவிட்டால் அந்த ஆலைகள் இங்கு மூடப்பட்டுவிடும் என்று கவலைப்படுகிறார்கள். அதன் விளைவாக தொழிலாளர்கள் வேலை இழப்பார்கள் என்று. ஆனால் நம்முடைய பாரம்பரியமான குளிர்பான முறைகள் அல்லது பாரம்பரியமான உற்பத்தி முறைகளை அளித்ததன் மூலமாக எத்தனை லட்சம் பேர் வேலை இழந்தார்கள் என்பதை பற்றி யாராவது கவலைப்பட்டார்களா? கோக், பெப்சி போன்ற நிறுவனங்கள் இங்கு தடுக்கப்பட்டால் அதற்கு பதிலாக உள்நாட்டு உற்பத்தி வளரும், புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும். இதுதான் அடிப்படையான விஷயம். ஆனால் நான் பேச வந்தது கோக், பெப்சி தடையை பற்றி அல்ல. மாறாக பொதுவாகவே எப்படி நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையும் இன்றைக்கு அந்நிய நிறுவனங்களால் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான். பசுமை புரட்சி என்பதன் மூலமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நம்முடைய நாட்டு விதைகள், முக்கியமாக பாரம்பரிய விதைகள் அளிக்கப்பட்டு விட்டன. நம்முடைய பாரம்பரிய பயிர் வகைகள் அளிக்கப்பட்டு விட்டன. நெல்லை எடுத்துக்கொண்டால் எத்தனை வகையான நெல் வகைகள் இங்கு இருந்தன என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்றைக்கு அவற்றையெல்லாம் கண்ணிலேயே பார்க்க முடியவில்லை. மாறாக அதிகமாக, அதாவது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய அந்த நெல் வகைகள் எல்லாம் இன்றைக்கு அளிக்கப்பட்டு விட்டன. அதே போல் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரங்கள் அளிக்கப்பட்டு விட்டன. இதன் மூலமாக ஒரு பெரிய அளவிற்கான ஒரு அழிவு என்பது நம்முடைய விவசாயத்தில் ஏற்பட்டது. குறுகிய காலத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பயிர்கள் அல்லது அதிக விளைச்சல் தரக்கூடிய பயிர்கள் என்றெல்லாம் சொல்லி அதிகமாக உரத்தையும் பூச்சி மருந்தையும் பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை அல்லது விதைகளை இங்கு அறிமுகப்படுத்தியதன் மூலமாக என்ன நடந்தது? மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல், பெரிய அளவிற்கு உரம் போடாமல் விவசாயம் சாத்தியமில்லை என்கிற ஒரு நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டு விட்டது. அதன் விளைவாக விவசாயத்தில் ஒரு பெரிய அளவிற்கு வீழ்ச்சி ஏற்பட்டது. விவசாயிகள் கடனாளிகளாக மாறினார்கள். இதுதான் நமக்கு பசுமை புரட்சி கொடுத்ததனுடைய ஒரு கொடை என்பது இதுதான். வெண்மை புரட்சியும் அப்படித்தான். இந்த பால் உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக சீமை பசு இனங்களை இங்கு இறக்குமதி செய்து அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட பால் உற்பத்தி முறையின் காரணமாக செலவு குறைவான அந்த நம்முடைய பாரம்பரிய பால் உற்பத்தி முறை, நாட்டு மாடுகளை கொண்ட பால் உற்பத்தி முறை கொஞ்சம் கொஞ்சமாக அளிக்கப்பட்டது. இதோடு மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ துறைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சமீபத்தில் நான் படித்த ஒரு செய்தி, அது என்னவென்று சொன்னால், நம்முடைய நாட்டு நாய்கள், அந்த நாய்கள் இன்றைக்கு அழியக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கின்றன. இது எவ்வளவு பெரிய ஒரு அவலம் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஏனென்றால் நாய்கள் என்பவை மக்களுடைய பாதுகாவலனாக இருந்திருக்கிறது. மக்களுக்கு ஒரு உதவக்கூடிய, மக்களுக்கு ஒரு அரணாக இருந்தவை நம்முடைய நாட்டு நாய்கள். முக்கியமாக இங்கு மிக பிரபலமான நாய் இனங்கள் இங்கு இருந்திருக்கின்றன. அதிலும் இந்த கோம்பை இன நாய், அதே போல் ராஜபாளையம் இனம் நாய், மிகவும் வலிமையான, மிகவும் வேட்டையாடக்கூடிய அல்லது ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்த நாயாக இந்த ராஜபாளையம் நாய் இருந்திருக்கிறது. கோம்பை இன நாயும் அப்படித்தான். மிகவும் எச்சரிக்கை உணர்வு கொண்ட அல்லது ஒரு திருடர்களை விரட்டக்கூடிய ஒரு உள்ளுணர்வு கொண்ட நாய்கள் அவை. அதே போல் சிப்பிப்பாறை இன நாய், தமிழகத்தினுடைய மிக பிரபலமான ஒரு நாட்டு இன நாய் அது. அதே போல் கன்னி இன நாய், மிகவும் மனிதர்களுடன் நெருங்கி இணக்கமாக பழகக்கூடிய நாய் இனங்கள். இப்படி பல நாய் இனங்கள் இன்றைக்கு விளிம்பிற்கே சென்று விட்டன. இந்த அழிவு எப்படி நடந்தது? ஒருபுறம் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பல நாய் இனங்கள், இந்த ஷெப்பர்ட் போன்ற நாய் இனங்கள், பக் போன்ற நாய் இனங்கள், இவையெல்லாம் இன்றைக்கு பல்லாயிரம் ரூபாய் விலை கொடுத்து வாங்கக்கூடிய நாய் இனங்கள் இன்றைக்கு வளர்க்கப்படுகின்றன வீடுகளில். இந்த நாய்கள் மிக அதிகமான விலை கொண்டவை மட்டுமல்ல, அவற்றினுடைய பராமரிப்பு செலவு என்பதும் மிக மிக அதிகம். இன்றைக்கு வசதி படைத்தவர்கள், மேட்டுக்குடியினர் ஒரு கௌரவ சின்னமாக, ஒரு கௌரவ அடையாளமாக இந்த நாய்களை வளர்க்கிறார்கள். ஆனால் நம்முடைய நாட்டு நாய்கள், புகழ்பெற்ற நாட்டு நாய்கள், மனிதர்களுக்கு நண்பனாக இருக்கக்கூடியவை. இன்னும் சொல்லப்போனால் இந்த நாய்களை பழக்க வேண்டியதில்லை. அவை தானாகவே மனிதர்களுக்கு உதவியாக மனிதர்களை பாதுகாக்கக்கூடியவைகள் செயல்படக்கூடியவை. நீங்கள் இந்த சீமை நாய்கள், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த பாரம்பரிய நாய்கள் எல்லாம் அவற்றை பயிற்சி கொடுத்தால்தான் அவை செயல்படும். ஆனால் நம்முடைய நாட்டு நாய்கள் அப்படி அல்ல. ஆனால் இந்த நாட்டு நாய்களை எப்படி ஒழித்து கட்டினார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நாட்டு நாய்களை பாதுகாப்பதற்காக, இனவிருத்தி செய்வதற்காக தமிழக அரசினுடைய கால்நடைத்துறையின் சார்பாக ஒரு மையம் ஒன்று சென்னையில் செயல்பட்டு வந்தது. அவர்கள் நாட்டு நாய்களை பாதுகாத்து இனவிருத்தி செய்து யாரெல்லாம் அந்த நாய்களை வந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு இலவசமாக கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவை வளர்ப்பு பிராணிகளாக வளர்க்கப்பட்டன, பாதுகாக்கப்பட்டன. அதற்கும் இந்த பீட்டா என்கிற அமைப்பு தான் தடை கோரியது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், 2014ஆம் ஆண்டு அங்கே அந்த வளர்ப்பு நாய்கள் கொடுமைப்படுத்தப்படுகின்றன என்று சொல்லி ஒரு வழக்கை தொடர்ந்து அதன் மூலமாக அந்த மையமே மூடப்பட்டது. அதன் விளைவாக நாட்டு நாய்கள் கருவற்று போயின.
பல இடங்களில் அந்த நாய்களுக்கு இனவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு அவற்றிற்கு கருத்தடை செய்யப்பட்டன. இன்னும் சொல்ல போனால் அவை பிடித்து கொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும், தெருக்களில் அலையக்கூடிய அந்த நாய்கள் கொல்லப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டது. இன்று எப்படி காளை இனத்தை அவர்கள் கருவறுக்கிறார்களோ அதே போல நம்முடைய நாட்டு நாயினங்களையும் கருவறுத்து வெளிநாட்டு நாய்கள் அவற்றை மிகப்பெரிய அளவிற்கு வர்த்தகமாக இங்கு நடத்துவது, அதற்கான தீவன விற்பனை, இவை எல்லாவற்றிற்காகவும் தான் அவர்கள் இதை செய்தார்கள். ஆக நம்முடைய விதைகள் அழிந்து போய்விட்டன, நம்முடைய பாரம்பரிய உற்பத்தி முறைகள் அழிந்து போய்விட்டன, நம்முடைய விவசாயம் அழிந்து போய்விட்டது, நாட்டு பால் உற்பத்தி அழிந்து போய்விட்டது, நாட்டு நாயினங்கள் அழிந்து போய்விட்டன. இப்படி எதெல்லாம் நமக்கு உரியது என்று இருந்ததோ அது அனைத்துமே அழிக்கப்பட்டு விட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று கிளம்பி இருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது வெறும் ஜல்லிக்கட்டிற்காக அல்ல, அந்நிய நிறுவனங்கள் நம்மை எப்படியெல்லாம் அழித்து ஒழித்திருக்கிறார்களோ அதற்கெதிரான ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியாக அது மாற வேண்டும் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஹரிபிரசாத். நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் அப்படிங்கிறது என்ன, இது எதனால் ஏற்படுது, இதில் எத்தனை வகைகள் இருக்குது, இதற்கான மருத்துவம் என்ன, இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு டயபெட்டாலஜின்ற பேரை எடுத்தாலே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிக எண்ணிக்கையில் இந்த நோயாளிகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்போ இருக்குது. சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கே சுகர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன் இப்படி பிளட் சுகர் அதிகமாக இருக்குது, இதற்கான காரணங்கள் என்ன, டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் எவ்வளோ வகைப்படுது, இந்த நோயினால் மற்ற வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது டாக்டர். இதெல்லாத்தையும் பற்றி நம்ம இன்னைக்கு முழுமையாக பேசணும். முதல்ல இந்த நீரிழிவு நோய் அப்படின்ற இந்த நோயை பற்றின ஒரு முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள். டயபெட்டிஸ் இல்லை நீரிழிவு நோய் நம்ம சொல்கிறது யூஸ்வலாக இது ஒரு ஹார்மோனல் டிஸார்டர்னு சொல்லலாம். பேசிக்கலி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்சுலின் டெஃபிஷியன்சி. இன்சுலின் சொல்கிற நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனால் ஏற்படக்கூடிய ஒரு டெஃபிஷியன்சி, இன்சுலின் குறைபாடுன்னு சொல்லலாம். டயபெட்டிஸ் இருந்தால் உங்களுக்கே தெரியும் என்ன ஆகுது, ரத்தத்தில் சுகரோட அளவு ஜாஸ்தி ஆகுது. சுகரோட அளவு ஜாஸ்தி ஆக ஆக பேஷண்ட்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அடிக்கடி யூரின் போகிறது ஒரு சென்சேஷன், நம்பர் 1. நம்பர் 2 பார்த்திங்கன்னா தண்ணி தாகம், நீர் தாகம் எடுக்குது. ஸோ நிறைய வாட்டர் இன்டேக் நிறைய ஆகுது. என்னதான் வாட்டர் இன்டேக் இருந்தாலும் பாலியூரியா, நிறைய யூரினேஷன் குடிக்க குடிக்க யூரின் போய்கிட்டே இருக்குது. 3வது விஷயம் பார்த்திங்கன்னா பாலிஃபேஜியா, நிறைய பசி எடுக்கிறது. கூடிய டயர்ட்னஸ், எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், ரொம்ப ஃபெட்டிகபிலிட்டி, டயர்ட்னஸ், அன்எக்ஸ்பிளைன் டயர்ட்னஸ், எதனால் டயர்ட்னஸ் தெரியல, பட் டயர்டாக இருந்துகிட்டே இருக்காங்க. நாளடைவில் வெயிட் லாஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சிம்டம்ஸ் சொல்லலாம். இந்த எல்லா சிம்டம்ஸும் சேர்ந்தது தான் நம்ம டயபெட்டிஸோட அறிகுறிகள் சொல்லுவோம். இது எதனால் ஏற்படுதுன்னா the one and only thing is because of insulin deficiency. ஏன் இன்சுலின் டெஃபிஷியன்சி, இன்சுலின் சொல்கிற அந்த ஹார்மோன் குறைபாடு எதனால் ஏற்படுறதுன்னா, நீங்களே சொன்னீங்க இந்தியாவில் நிறைய டயபெட்டிஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இதனோட ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 நம்ம இந்தியன் பாப்புலேஷனே ஜென்ரலாக வி ஆர் ப்ரீடிஸ்போஸ்ட், ஜெனட்டிக்கலி ப்ரீடிஸ்போஸ்ட். நமக்கு ஒரு மரபணு வழியாக நமக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்ம பரம்பரையில் இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது நம்ம பரம்பரையில் நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ இல்லை தாத்தாவோ பாட்டியோ இல்லை சிப்ளிங்ஸ் கூட அண்ணனோ அக்காவோ அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்ததுன்னா நமக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுதான் நம்ம ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் சொல்கிறோம். ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷன் இருக்கிறதுனால மட்டுமே டயபெட்டிஸ் வருதுன்னு சொல்ல முடியாது. தேர் இஸ் ஆல்சோ தி லைஃப் ஸ்டைல், நம்ம வாழ்க்கை முறை மாற்றம். எதனால் இப்போ டயபெட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது நம்ம பேசுகிறோம், எதனால் டயபெட்டிஸ் இப்போ ஜாஸ்தி ஆகுதுன்னா நம்ம லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை. ஓவர் த இயர்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாற மாற என்ன ஆகுது, நம்மளுக்கு உடல் உழைப்பு கம்மியாகுது. ஸோ நம்மளுடைய ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம நடக்கிறது, மற்ற ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறது கம்மியாகிட்டே வருது. வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், வெஹிக்கிளில் போகிறோம், லிஃப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி போய்ட்டு நம்ம இன்ஆக்டிவ் ஆகிடுறோம்.
மோர் ஸோ செடன்ட்ரினா நம்மளுடைய வேலைகளும் நம்மளோட வேலைகளும் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஜாப் ஆகுது, டெஸ்க் ஜாப் ஆகுது, எல்லாமே செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்ஸ். ஒரு 5 hours 10 hours கூட உட்காந்து பார்க்குற ஜாபாக மாற செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்கு போயிட்டுருக்கோம். கூட என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய டயட்டும் மாறுது. டயட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹை கார்போஹைட்ரேட் டயட், ஹை ஸ்டார்ச் டயட், ஹை கார்போஹைட்ரேட், ஹை கேலரி டயட், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே மாற நம்மளுடைய ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஒபிசிட்டின்றது நம்ம வெயிட் ஏற ஒபிசிட்டி வருது, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி வருது, எல்லாமே சேர்ந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாறுறதுனாலையும் நமக்கு டயபிட்டிஸை புஷ் பண்ணுது. ஸோ இண்டிவிஜுவல் ஒரு ஆம்பளையோ இல்லை ஒரு மேல் ஆர் ஃபீமேல் ஹூஸ் ஜெனட்டிக்கலி ப்ரீடிஸ்போஸ்ட், ஜெனட்டிக்காக வர வாய்ப்பு இருக்கிற ஒருத்தருக்கு லைஃப் ஸ்டைலும் மாறுது. லைஃப் ஸ்டைலும் மாறிக்கிட்டே வரும்போது சீக்கிரம் டயபிட்டிஸ் இப்போல்லாம் வந்தது. முன்னாடி 50 years 60 years அறிகுறிகள், ஒரு 40 years காட்டுறது இப்போ 20 years 25 years நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ திஸ் இஸ் about டயபிட்டிஸ். ஸோ ஜெனட்டிக்கலாக ப்ரீடிஸ்போஸ்ட், அதாவது டயபிட்டிஸ் இல்லாத ஒருத்தருக்கு கூட இந்த வாழ்க்கை முறை மாற்றங்கள்னால கூட டயபிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக இப்போ தேவை. நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கோம். அதை குழந்தைங்கள்லேருந்தே கொண்டு போகிற வேண்டிய அவசியமும் இருக்குது. ஸோ அதற்கான தேவைகள் எல்லாம் பற்றி நம்ம விரிவாக பின்னாடி பேசலாம்னாலும், முதல்ல இந்த டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு டேர்ம்குள்ளே எவ்வளோ வகைகள் இருக்குது, எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள்லாம் இதை ஏற்படுத்துது? டயபெட்டிஸ் நம்ம ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணால் டயபெட்டிஸில் வந்து டைப் 1 டயபெட்டிக் இருக்குது, டைப் 2 வகையான டயபெட்டிக் இருக்குது, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஆர் ப்ரெக்னன்சி கர்ப்பமாக இருக்கும் போது வரக்கூடிய டயபெட்டிஸ் இருக்குது. 4வது வகை வந்து பார்த்தா ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய சில மெச்சூரிட்டி ஆன்சர் டயபெட்டிஸ், நாங்கள் மோடி டைப்புன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வகையான ஒரு டயபெட்டிஸ். ட்ரக்ஸ்னால், அதாவது நம்ம உட்கொள்கிற ஒரு மாத்திரனாலேயோ இன்ஜெக்ஷன்ஸ்னாலேயோ வரக்கூடிய டயபெட்டிஸ், வேறு சில எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ்னால வரக்கூடிய டயபெட்டிஸ். இதில் நம்ம ரொம்ப காமனாக மோர் தென் 90 to 95% கூட சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் எது பார்த்திங்கன்னா டைப் 2 வகை, டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் நமக்கு ரொம்ப காமனாக பார்க்குற ஒரு டயபெட்டிஸ். இது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு 30 yearsக்கு மேலே நமக்கு சொன்ன மாதிரி ஒரு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷன் பரம்பரையாக வரதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலோ இல்லை நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள்னாலேயோ இது ஸ்லோவாக ஆரம்பிக்குது. எதனால் ஆரம்பிக்குதுன்னா இன்சுலின் டெஃபிஷியன்சி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் கொஞ்சம் கொஞ்சமாக டெஃபிஷியண்ட்டாக ஆக ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. எதுக்கு நமக்கு உடம்புல இன்சுலின் தேவைன்றது பார்ப்போம். இன்சுலின்றது நம்ம உடம்புல ஒரு ஹார்மோன். திஸ் இஸ் பீன் செக்ரீட்டட் பை அ கிளாண்ட் கால் pancreas. கணையம் சொல்கிற ஒரு கிளாண்டு தான் அந்த இன்சுலின் உற்பத்தி பண்ணுது. அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற ஒரு ஃபுட், அதாவது ஃபுட் இன்டேக்கு, உட்கொள்கிற ஒரு உணவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது எல்லாமே குளுக்கோஸ் தான் சொல்கிறோம். நம்ம டேரெக்டாக ஒரு சுகராக சாப்பிட்றது மட்டும்தான் குளுக்கோஸ்ன்னு சொல்கிறதில்ல. வாட் எவர் இட் இஸ், ரைஸ் சாப்பிட்றோம் இல்லை ஃப்ரூட் சாப்பிட்றோம், ஃப்ரூட்ஸ்லையும் எல்லா வகையான ஃப்ரூட்ஸ்லையுமே ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சுகர் தான் இருக்குது. மற்ற எல்லா ஃபுட்லேயுமே குளுக்கோஸ்ன்னு சொல்கிற ஒரு ஃபார்மேட்டில் தான் ஃபுட் இன்டேக் உள்ளே போய் எல்லாமே மெட்டபலைஸ் ஆகி அதை எல்லாமே கரைஞ்சி அது வந்து குளுக்கோஸ்ன்ற ஃபார்மேட்டில் தான் பிளட்டில் போய் சேருது. ஸோ என்ன ஆகுது, பிளட்டில் வந்து நமக்கு உடம்புல குளுக்கோஸ் லெவல்ஸ் நம்ம சாப்பிட ஏற ஆரம்பித்த உடனே நமக்கு எதுக்கு குளுக்கோஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசில்ஸ், நம்ம எல்லா தசைகளுக்கும் தேவையான எனர்ஜி, நமக்கான எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா இந்த குளுக்கோஸ்லேருந்து அந்த எனர்ஜி வருது. அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து டேரெக்டாக குளுக்கோஸாக எனர்ஜியாக மாறாது. ஸோ வாட் இட் ஹேஸ் டு ஹேப்பன் இஸ் இட் ஹேஸ் டு மெட்டபலைஸ், இட் ஹேஸ் டு பி broken down. அதுக்கு நம்ம உடம்புல அந்த இன்சுலின்ற ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகிட்டே இருக்கணும். இது 24 hours அந்த கிளாண்ட் ஹேஸ் டு செக்ரீட். நம்ம சாப்பிட்ட உடனே இன்னும் கூட குளுக்கோஸ் நிறைய ஏற ஆரம்பிக்கணும், இன்னும் நிறைய இன்சுலின் தேவைப்படுது. ஸோ இன்சுலினோட தேவைகள் நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் பிரச்சனையே டயபெட்டிஸை பொறுத்தவரைக்கும். இந்த இன்சுலின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அது ஏஜ் ஆக ஒரு டயபெட்டிஸ் ஸ்டார்ட் ஆகிற ஒரு இண்டிவிஜுவல், ப்ராபப்ளி ஒரு 35 yearsல டயபெட்டிஸ்ன்னு ஆரம்பிக்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு வருஷங்கள் ஆக அந்த இன்சுலின் டெஃபிஷியன்சி இன்னும் கம்மியாகிட்டே போகுது. ஃபஸ்ட்டு ஒரு மேபி ஒரு 10% கம்மியாக இருந்தால் வருஷங்கள் ஆக 20% ஆகலாம், 30% ஆகலாம். ஒரு பீரியட் ஆஃப் 10 to 15 yearsல டயபெட்டிஸில் இந்த இன்சுலினே உற்பத்தி ஆகிறது இல்லாமல் கூட போயிடலாம். திஸ் இஸ் வாட் இஸ் அபவுட் டைப் 2 டயபெட்டிஸ் விச் வி காமன்லி கம் அக்ராஸ். இன்னொரு வகை பார்த்திங்கன்னா டைப் 1 டயபெட்டிக். இது வந்து குழந்தைங்களில் வரக்கூடிய டயபெட்டிஸ், ஒரு 3 years 4 years 10 yearsல வரக்கூடிய ஒரு டயபெட்டிஸ். சம்டைம்ஸ் அடல்ட்ஸில் கூட பார்க்குறோம். இது வந்து எதனால் ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா, டோட்டலாகவே இன்சுலின் வந்து உடம்புல இல்லாமல் போயிடுது. இது உள்ள இன்சுலின் ப்ரொடக்ஷனே சுத்தமாகவே இல்லை. எதனாலனா அந்த உடம்புல அந்த இன்சுலின் உற்பத்தி பண்ணுற கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் இல்லாமல் போயிடுது. இட் இஸ் ஆல்ரெடி பீன் டிஸ்ட்ரக்டட். எதனால் ஏற்படுதுன்னா, அது ஒரு இன்ஃபெக்ஷனல் வைரல்னால இருக்கலாம், ஆட்டோ இம்யூன், நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற சில ஃபேக்டர்ஸ்னாலே அந்த பீட்டா செல்ஸ் அழிஞ்சு போயிடுது, இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்தே குழந்தைங்களுக்கு வரக்கூடிய டைப் 1 டயபெட்டிக் கொஞ்சம் சிவியர் வெரைட்டி கூட சொல்லலாம். ஏன்னா அது குழந்தைங்களுக்கு வரதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்லேருந்தே இன்சுலின்
சொல்கிற இன்ஜெக்ஷன் தான் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. அதில் வந்து டேப்லெட்ஸோ எதுவும் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும். டைப் 2 வகையை பொறுத்த வரைக்கும் நம்ம இனிஷியலாக டயபெட்டிஸில் வந்து நாட்களில் இனிஷியலாக டயட் மாடிஃபிகேஷன் எல்லாமே இருந்தாலும் டேப்லெட்ஸ் கொஞ்சம் இன்சுலின் உற்பத்தி பண்ணுற டேப்லெட்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம உடம்புல இருக்கிற கொஞ்சம் இன்சுலினையும் கொஞ்சம் நல்லா வேலை செய்ய வைக்கிற இன்சுலின் சென்சிடைசர்ஸ் அண்ட் இன்சுலின் செக்ரீட்டர்ஸ், இன்சுலின் உற்பத்தி பண்ணுற டேப்லெட் இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுகரோட கண்டென்ட்டை நார்மலாக வைத்திருக்க முடியும். ஒன்ஸ் த சுகர் நம்ம பாடியில் குளுக்கோஸ் லெவல்ஸ் நார்மலாக இருக்க பாடியில் அந்த டயபெட்டிஸ்னால் வரக்கூடிய அந்த சிம்டம்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு நார்மல் இண்டிவிஜுவலாகவே இருக்க முடியுது. மூணாவது வகை நான் சொன்னது ஜெஸ்டேஷனல் ஆர் ப்ரெக்னன்சின்னு சொல்கிற கர்ப்ப காலத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு லேடிக்கு வந்து உடம்புல அந்த ஹார்மோன் லெவல்ஸ் வேறு சில ஹார்மோன்ஸும் நிறைய உற்பத்தி ஆகுது. ஏன்னா குழந்தை உண்டாகிறதுனால ஒரு ப்ரெக்னன்சினால் வேறு ஹார்மோன்ஸ் உண்டாகிறதுனால உடம்புல அந்த இன்சுலினோட தேவைகள் நிறைய ஏற்படுது. பிகாஸ் தி குளுக்கோஸ் மெட்டபாலிசம் ஆல்டர் ஆகிறதுனால ஹார்மோன் லெவல்ஸ் நிறைய இருக்கிறதுனாலையும் இன்சுலின் தேவை நிறைய ஆகுது. இண்டிவிஜுவல் ஒரு ப்ரீடிஸ்போஸ் பரம்பரையாக ஒரு டயபெட்டிஸ் ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஒரு லேடிக்கோ இல்லை ரொம்ப ஓவர் வெயிட்டில் இருக்கிற சில லேடிஸ்க்கோ அந்த டைமில் ஒரு ப்ரெக்னன்சி காட்டும். அது ப்ரெக்னன்சியில் டயபெட்டிஸ் காட்டும். ஸோ என்ன ஆகுது, அதனால் வந்து சுகர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர் சொல்கிற அந்த 9 months கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒன்ஸ் ப்ரெக்னன்சி முடிஞ்ச உடனே அந்த சுகர் வந்து தன்னாலே நார்மல் கூட வந்துடும். பட் தே ஹேவ் டு பி மானிட்டர்ட். ஒன்ஸ் ப்ரெக்னன்சி முடிஞ்சிட்டப்புறம் மேபி ஒன்ஸ் இன் 3 months 6 months ஆஃப்டர் மந்த் இட் ஹேஸ் டு பி மானிட்டர்ட். ஸோ சுகர் ஃப்யூச்சரில் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இப்போ இதில் முக்கியமான ஒரு இதுவே இந்த ஹார்மோன் தான். இது சரியான அளவில் இல்லாமலோ இல்லை இல்லாமல் போனாலோ பாதிப்புகள்ன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நீங்கள் பேசும்போது முதல்ல இந்த குழந்தைங்க இதை பற்றி சொன்னீங்க. இல்லாமல் போகிற ஒரு கண்டிஷன் வந்து அவங்களுக்கான தீர்வு அப்படின்னா இன்ஜெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வேறு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளையும் இது ஏற்படுத்தாது? அவங்க ஒரு 5 வயசு குழந்தைக்கு இப்படி ஒரு இன்சுலினே சுரக்கலை அப்படின்ற ஒரு நிலைமை வந்ததுன்னா அதோட வாழ்நாள் ஃபுல்லாக அது இன்ஜெக்ஷனில் தான் இருக்குமா? வேறு என்ன ரெமெடி? that is what is type 1 diabetic. அந்த உடம்புல வந்து அந்த இன்சுலின் உற்பத்தியை அந்த கணையம்னால பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் தி ஆட்டோஇம்யூன் டிஸ்ட்ரக்ஷன். உடம்புல ஏற்படுற அந்த இருக்கிற அந்த நார்மல் பீட்டா செல்ஸ் இல்லாமல் போயிடுறதுனால நமக்கு இன்சுலின் இல்லாத நம்ம வெளியிலேருந்து இன்சுலினாக கொடுத்து நம்ம நார்மல்ஸி மெயின்டைன் பண்ண முடியுது. அதே டயபெட்டிஸ்னால சுகர் அதிகமாகவே இருந்துட்டு இருந்தால் நமக்கு மற்ற டேமேஜஸ், மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ், மைக்ரோவாஸ்குலர் சொல்கிற சின்ன லெவல்ஸில் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷனும் ஏற்படலாம். மேக்ரோவாஸ்குலர் பெரிய பிளட் வெசல்ஸில் ஏற்படக்கூடிய பெரிய டேமேஜஸும் நாளடைவில் வரலாம். ஸோ இது இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம டயபெட்டிஸை நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு இன்சுலின் தேவைப்படுது. அது நம்ம இன்சுலினாக தான் கொடுக்க வேண்டி இருக்குது குழந்தைங்களுக்கு. பட் அந்த குழந்தைங்களுக்கு அதேமாரி டேப்லெட் வந்து அந்த கணையத்தில் இன்சுலின் செக்ரேட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதனால டேப்லெட் கொடுத்தாலும் இன்சுலின் உற்பத்தி இல்லாமல் போயிடுது. ஸோ இன்சுலின் கொடுத்து நார்மல்சி 20 years வரக்கூடிய டைப் 1 டயபெட்டிக்னால நார்மல் இன்சுலின் இன்டேக்கை வச்சுக்கிட்டு அவங்களோட நார்மல் லைஃப் ஸ்டைல் எல்லாமே நார்மலாக வச்சுருந்து 60, 50, 60, 70 years கூட இப்போலாம் இருக்கிறாங்க. அதனுடைய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்காங்க. பட் அதே சமயத்தில் இன்சுலின் எடுக்காமலோ இல்லை இன்சுலின் கண்ட்ரோல் இல்லாமலோ விட்டுட்டால் அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் நிறைய. ஸ்லோலி இப்போ ஸ்டில் இன் தி ப்ராக்ரஸ் ஆஃப் pancreatic transplant, அதாவது டிரான்ஸ்பிளான்ட் கணையத்தை மாற்றி வைக்கிற அறுவை சிகிச்சையும் ஆரம்பிச்சிருக்கு. மேபி தீஸ் பீப்புள் குட் பி a potential candidates for a surgery in the future date. பட் இப்போ இந்தியாவில் இதனுடைய சர்ஜரிஸ் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கம்மியான லெவலில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸ்லோலி ஐ திங்க் ஓவர் த நெக்ஸ்ட் டிகேட்ஸ் இட் will all come into future. ஸோ பர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. பாதிப்புகள்னு வரும்போது ஒரு டயபெட்டிக்னால அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள், இப்போ அறிகுறின்னு என்னன்னு தெரியும். நிறைய பேர் உடல் உறுப்புகளே கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ்குலர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் லீட்ஸ் டு சம் அதர் காம்ப்ளிகேஷன்ஸும் சொல்கிறத பார்க்குறோம். என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் வரும்? டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் as I told you, அந்த குளுக்கோஸ் லெவல்ஸ் ரத்தத்தில் நிறைய இருக்கிறதுனால அந்த பிளட் குளுக்கோஸ் ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமே அந்த பிளட்டு போகிறதுனால அந்த குளுக்கோஸ் எல்லா ஆர்கன்ஸுக்குமே போகிறது. ஸோ அதனால் இதுதான் ஒரு ஆர்கன் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. இட் கேன் அஃபெக்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஆர்கன் இன் த பாடி. நம்பர் 1 ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நாட். பட் ஒன்ஸ் வித் அ குட் கிளைசிமிக் கண்ட்ரோல், வெரி குட் நல்ல சுகர் கண்ட்ரோல் வச்சிருக்கிற ஒருத்தருக்கு எவ்வளோ வருஷம் ஆனாலும் அதனால் எந்த பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. அதே அன்கண்ட்ரோல்டாக சுகரை சரியாக செக் பண்ணாமல், மெடிசன் சரியாக எடுத்துக்காமல், டயட் கண்ட்ரோல் இல்லாமல் ஒருத்தருக்கு ஸ்லோவாக தீஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் கேன் ஸ்லோலி ஸ்டார்ட் ரைட் ஃப்ரம் ஐயில், கண் நரம்புகளில் ஏற்படக்கூடிய டயபெட்டிக் ரெட்டினோபதி, சின்ன நர்வ்ஸ்லையும் ரத்த குழாய்களும் ஏற்படக்கூடிய டயபெட்டிக் ரெட்டினோபதியிலேருந்து ஹார்ட் ஃபைபர்ஸில் ஏற்படக்கூடிய கொரோனரி ஆர்டரி டிசீஸ் சொல்லக்கூடிய ஹார்ட்
பம்பிங்கில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியர்லேருந்து பிளட் வெசல்ஸில் ஏற்படக்கூடிய பிளாக்ஸ்லேருந்து சைலண்ட் இஸ்கீமியா, நமக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்தால் கூட தெரியாத அளவுக்கு நர்வ் ஃபைபர்ஸை வந்து டேமேஜ் பண்ணக்கூடியதுலேருந்து ஒரு ஆர்கன் இன்க்ளூடிங் கிட்னியில் ஏற்படக்கூடிய டயபெட்டிக் நெஃப்ரோபதி, ஸ்லோவாக த கிட்னிஸ் கேன் ஹேவ் மைக்ரோ ஆல்புமினுரியா. இனிஷியல் லெவலே நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். கிட்னிஸில் சின்ன லெவலில் ப்ரோட்டீன் லீக் ஏற்படுறது முன்னாடியே கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ப்ரோட்டீனுரியா வந்து இனிஷியலாக ஸ்லோவாக இனிஷியல் லெவல்ஸில் இருக்குது, நாளடைவில் வந்து பெரிய ப்ரோட்டீன்ஸாக லீக் ஆக கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று கூட டிட்டேரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இட் இஸ் கால் டயபெட்டிக் நெஃப்ரோபதி. இது வந்து கிட்னிஸில் ஏற்படக்கூடிய டேமேஜ். கால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாமலே உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய டேமேஜஸ். பட் மோஸ்ட்லி பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுற பார்த்திங்கன்னா கால் நரம்புகளில் வரக்கூடிய பெரிஃபரல் சென்சரி நியூரோபதி. காலில் எரிச்சல் இருக்குது டாக்டர், காலில் குத்துற மாதிரி இருக்குது டாக்டர், காலில் எரிச்சல், தூங்கவே முடியல, நைட்டு ஃபுல்லாக எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, ஊசி வச்சு குத்துற மாதிரி. தீஸ் ஆர் ஆல் கிளியர்லி பீன் டிஸ்கிரைப்ட். பின்ஸ் அண்ட் நீடல் சென்சேஷன், ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும், நெருப்பில் எரியிற மாதிரி இருக்கும், பெயின், சிவியர் பெயின், இது எல்லாமே பெரிஃபரல் டயபெட்டிக் பெரிஃபரல் சென்சரி நியூரோபதி. இதுவும் நர்வ் ஃபைபர்ஸில் கிளியர்லி பீன் ப்ரூவன். ஸோ இன்க்ளூடிங் கட்டில் வரக்கூடிய டயபெட்டிக் கேஸ்ட்ரோபதி, குடலில் வரக்கூடிய டைஜஷன் இஷ்யூஸு எல்லாமே ஸ்லோவாக இட் கேன் செட் இன் ஃபார் அ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் அறிகுறி நம்மளுக்கு ஆரம்ப கட்டத்தில் ஒருத்தருக்கு தெரிஞ்சது அப்படின்னோடனே நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னவா இருக்குது? சரி, இப்போது லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. இப்போ லாட் ஆஃப் அவேர்னஸ் ஹஸ் கம் இன். முன்னாடிலாம் நமக்கு யூரின் சுகரை பார்த்து தான் நம்ம சுகர்ஸ் இருக்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் வி ஹேவ் அ ஸ்க்ரீனிங் திங்ஸ், வி ஹேவ் அ குளுக்கோமீட்டர், ஒரு சுகரை வந்து ப்ரிக் பண்ணி பார்த்து யாராவது ஒருத்தர் ஒரு ரேண்டமாக நம்ம பார்க்க முடியுது. இன்க்ளூடிங் ஸ்கூல்ஸில் கேம்ப் பண்ண முடியுது, ஒரு ரேண்டம் ஒரு ஆஃபீஸில் போய் கேம்ப் பண்ண முடியுது, சுகர் செக் பண்ணுறோம். நம்ம நார்மல் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா எனிதிங் லெஸ் தென் 100 இன் அ ஃபாஸ்டிங் ஸ்டேட், வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 100 இல்லை சாப்பிட்ட பின்னாடி 140க்குள்ளே இருந்ததுன்னா 1.5 to 2 ஹவர்ஸில் வந்து 140க்குள்ளே இருந்தால் தீஸ் ஆர் ஆல் நார்மல் இண்டிவிஜுவல்ஸ். அண்ட் எனி ரேண்டம் சுகர், ஏதாவது ஒரு டைமில் பார்க்கக்கூடிய ரேண்டம் சுகர் லெஸ் தென் 200 இருந்ததுனாலும் we will know that these are all within normal. ஏதாவது ஒரு லெவல்ஸ் அப்நார்மலாக இருந்ததுன்னா then we have to pick them and put them to a proper test, like whether fasting sugar, சாப்பிட்டு one postprandial sugar, HbA1c சொல்லக்கூடிய கடைசி 3 மாதத்தோட ஆவரேஜ் டெஸ்ட். ஸோ லாஸ்ட் 3 month ஆவரேஜ் டெஸ்ட் ஒரே ஒரு HbA1c டெஸ்ட் மூலமாக இவங்களோட பிளட் செல்ஸில் ஆர்பிசிஸில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் கண்டென்ட்டு கடைசி 3 மாதத்தோட சுகரோட ஆவரேஜை காட்டிடும். ஸோ இவங்க 3 மாதமாக இவங்களோட சுகர் 300 இருந்திருக்கு, 200 இருந்திருக்குன்னு ஒரு டெஸ்ட்டை வச்சு நம்மளால் we can know what level they are. ஸோ இதை எதுக்கு முன்ன மாதிரி வந்து நமக்கு ரொம்ப வெயிட் கம்மியாகி ரொம்ப பாலியூரியா ரொம்ப அடிக்கடி யூரின் போய் அந்த சிம்டம்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி ஏர்லி ஸ்டேஜ்லேயே அவங்க சொல்லும் போது சரி எனக்கு டயபெட்டிஸ் இருக்கா எனக்கு தெரியவே இல்லையே, எனக்கு இப்போ செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுதுன்னு சொல்கிற அளவுக்கு ஏர்லி சிம்டம்ஸ்லேயே கண்டுபிடிச்சிடும். ஸோ அதனால் அந்த ஸ்டேஜ்லேருந்து இஃப் யூ கேன் ஸ்டார்ட் தி ட்ரீட்மெண்ட் ஆர் ஈவன் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் இஸ் ஆல் அபவுட் தி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நம்ம எல்லாத்துக்குமே நம்ம டேப்லெட்டையும் நம்ப முடியாது. லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை, அவங்க இருக்கிற வாழ்க்கை முறை கரெக்டாக இருக்கா, வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கேன் பி மேட். இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன் உங்ககிட்ட வந்து பிளட் குளுக்கோஸ் நிறைய இருக்குது, அதுக்கு நம்ம குளுக்கோஸ் இருந்தால் தான் அந்த இன்சுலின் இருந்தால் தான் அந்த குளுக்கோஸை மெட்டபலைஸ் பண்ண முடியும். பட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒருத்தர் வாக்கிங் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ மசில்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா மசில்ஸ் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகி பெரிய பெரிய மசில்ஸ், தை மசில்ஸோ காஃப் மசில்ஸோ ஒன்ஸ் இட் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் எக்ஸ்பேன்ஸ், நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது அதால் இன்சுலின் இல்லாமலே அந்த குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுது. இன்சுலின் இல்லாமலே அந்த சுகர்ஸ் கேன் பி மெட்டபலைஸ் அண்ட் திஸ் சுகர்ஸ் கேன் பி கண்ட்ரோல் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். ஏர்லி ஸ்டேஜஸில் நல்ல எக்ஸசைஸ் நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் சுகரோட கண்டென்ட்டை இன்னும் கூட கம்மி பண்ண முடியும். டயட் மாடிஃபிகேஷன்ஸ், ஹை ஸ்டார்ச் ஃபுட், ஹை கேலரி டயட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி நல்ல லோ கிளைசிமிக் லோட் இருக்கிற ஒரு சுகர் இல்லாத டயட், அவாய்ட் அடிஷ்னல் சுகர்ஸ், டைரக்ட் சுகர்ஸை நம்ம ஒரு காஃபி டீயில் அடிஷ்னல் சுகரோ எக்ஸ்ட்ரா ஸ்வீட் சுகர்ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு டயட்டை மாற்றி கொஞ்சம் நிறைய ஃபைபர் நார் சத்து சொல்கிற டயட்லாம் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் டயட் பண்ணிக்கிட்டு இருந்தாலே திங்ஸ் கேன் பி கெப்ட் அண்டர் கண்ட்ரோல். ஓகே. ஸோ இப்போ நார்மல் கண்டிஷனில் எடுக்கும்போது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை பற்றி இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம சில்ட்ரன் பார்த்தோன்னாலே இந்தியாவிலேயே டயபெட்டிக் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒபேசிட்டி ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் இந்த லைஃப் ஸ்டைலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒபேஸை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா இதுவும் பின்னாடி சுகருக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? என்ன பண்ணணும்? See, அது வெரி குட் கொஸ்டின் அபவுட் ஒபிசிட்டி. நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் நம்ம வி ஆர் சீயிங் ஸ்லோலி தேர் இஸ் அ பிக் ரைஸ் இன் ஒபிசிட்டி. அதே மாதிரி நம்ம ஸ்டடீஸ் அபவுட் டயபிட்டிஸ் ஹவ் கிளியர்லி ப்ரூவன் அர்பன் ரூரல், நம்ம வந்து இந்தியன் சினாரியோவில் அர்பன் நம்ம சிட்டியில் இருக்கிற ஒருத்தர் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ரூரல் ஏரியாஸ் வில்லேஜில் கிராமப்புறங்களில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இனிஷியலாக ஒரு 10 years பேக் 15 years பேக் அந்த கம்பேரிசன் ரேஷியோ பார்த்திங்கன்னா அர்பன்
நம்ம சிட்டியில் வந்து நிறைய ஹை லெவல்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ் இருந்தது. ரூரல் ஏரியாஸில் டயபிட்டிஸோட அளவு கம்மியாக. பட் இப்போது திஸ் ரேஷியோ இஸ் ஆல்சோ ஸ்லோலி சேஞ்சிங். ரூரல் ஏரியாலையும் இப்போ நம்ம நிறைய டயபிட்டிஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ரேஷியோ வாட் இட் வாஸ் ஏர்லியர், இட் இஸ் நாட் தட். இட் இஸ் ஆல்மோஸ்ட் இன்க்ரீசிங் இன் த ரூரல் சென்டர்ஸ் ஆல்சோ. எதனாலும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோமே தவிர அக்ரிகல்ச்சர் ஹஸ் கம் டவுன். ஃபிசிக்கல் எல்லாருக்குமே 2 வீலர்ஸ் வந்துருச்சு, 2 வீலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டிவிஎஸ் பிகம் அ திங். ஸோ பீப்புள் செடென்டரி லைஃப்ஸில் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இங்கே ஒபிசிட்டின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா செடென்ட்ரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, வெயிட் ஏறிக்கிட்டே போகுது. பாடி மாஸ் இண்டெக்ஸ் உடம்போட அளவு வந்து ஃபேட் கண்டென்ட் நமக்கு சேர ஏற இடுப்போட வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஏற ஃபேட் நிறைய அளவு ஏறுது. ஏறதுனால என்ன ஆகுதுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். தேர் இஸ் சம்திங் கால்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் இருக்குது பட் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. தட் இஸ் அ ஃபேக்டர் கால்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் செகண்ட் ஃபேக்டர் அபவுட் இன்சுலின் டெஃபிஷியன்சி. இன்சுலின் இல்லாமல் குறைபாடுன்றது ஃபஸ்ட் ஃபேக்டர் மாதிரியே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் இருக்குது, சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டினால. இன்சுலின் எந்தெந்த இடத்துல வேலை செய்யலாம் பார்த்தீங்கன்னா மசில்ஸில் வேலை செய்யும், ஸ்கெலட்டல் மசில்ஸில் வேலை செய்கிற மாதிரி லிவரில் வேலை செய்யுது. அதே மாதிரி ஃபேட் செல்ஸ்லையும் அந்த இன்சுலினை அப்சார்ப் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் இன்சுலின் கம்மியாக இருக்கும் போது இந்த ஃபேட் செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் வந்து ஃபேட் செல்ஸ் வந்து வேறு மாதிரி சில மாற்றங்கள் ஏற்படுது, இன்ஃப்ளேம் ஆகிடுது, வீங்கிடுது. அதனால் வந்து வேறு சில ஹையர் ஃபேட்டி லெவல்ஸ் நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால சுகர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட்டு நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற இன்சுலினோட தேவை ஜாஸ்தி ஆகிடுது. இன்சுலின் இருக்குது பட் வேலை செய்ய மாட்டேங்க. பட் இன்சுலின் உற்பத்தி ஹைப்பர் இன்சுலிமியான்னு சொல்லக்கூடிய இன்சுலின் லெவல்ஸும் நிறைய ஏறிக்கிட்டே போகுது. நார்மலாக இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலோட இவருக்கு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒருத்தரோட இன்சுலினை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரொம்ப நிறைய இருக்குது ரத்தத்தில். ஏன்னா இன்சுலின் அதிகமாக இருந்தாலும் இன்சுலின் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதுவே ஒரு 1 or 2 years ஆக என்ன ஆகும், இன்சுலின் டெஃபிஷியன்சி இன்னும் கொஞ்சமாக இன்சுலினும் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவர்ட் டயபிட்டிஸ் நல்லாவே அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிருது. ஹேவிங் செட் தட் நம்ம இப்போ சில ஸ்டடீஸில் தே ஹவ் ப்ரூவன் நம்ம ஒரு பார்டர்லைன் டயபிட்டிஸ் கேட்டுருப்பாங்க, பார்டரில் இருக்குதுன்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம ப்ரீ டயபிட்டிஸ் சொல்லுவோம். தேர் இஸ் அ பிளட் லெவல். அதில் ப்ரீ டயபிட்டிஸ் ஆர் இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ், அதாவது டயபிட்டிஸ் வரதுக்கு முந்தின ஸ்டேஜ். தே ஆர் நாட் நார்மல், தே ஆர் நாட் அ டயபெட்டிக், பட் தே ஆர் இன் அ கேட்டகரி கால்ட் அ ப்ரீ டயபிட்டிஸ். இவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் டயபிட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்குது. அந்த பிளட் லெவல்ஸில் இருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப்னாலையும் இல்லை அந்த 3 month ஆவரேஜில் இருக்கக்கூடிய 3 month பிளட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு இண்டிவிஜுவலுக்கு 5.7க்கு கீழே இருந்தால் they are normal. Between 5.7 to 6.4 we call them pre-diabetes. இவங்களுக்கு சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் ஃப்யூச்சரில் நிறையவே இருக்குது. பட் அந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் they can manage with only diet and physical activity. வந்து டயபிட்டிஸ் வரதே தள்ளி போடலாம். நல்லா இவங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா சுகர் கண்ட்ரோல் நல்லாவே வித்தவுட் மெடிக்கேஷன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். பட் இந்த ஸ்டேஜில் அந்த ப்ரீ டயபிட்டிஸ் ஸ்டேஜில் வந்து டயபிட்டிஸ் கன்வெர்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஒபிசிட்டி ரிலேட்டட் தான். அந்த ஒபிசிட்டினால் வரக்கூடிய அந்த ப்ரீ டயபிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா பிகாஸ் அந்த இன்சுலின் லெவல்ஸ் கம்மியாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஏறுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏறதுனால நிறைய இன்சுலின் பாடியில் செக்ரெட் ஆகி தே மூவ் ஃப்ரம் ப்ரீ டயபிட்டிஸ் டு டயபிட்டிஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ என்ன சொல்ல வந்து அந்த ஸ்டடியில் வந்து என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரீ டயபிட்டிஸ் முன்னாடி வந்து நிறைய ப்ரீ டயபிட்டிஸ் பாப்புலேஷன் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ டயபிட்டிக் பாப்புலேஷன் கம்மியாகி நிறைய டயபிட்டிக் பாப்புலேஷன் இஸ் கான். ஸோ ப்ரீ டயபிட்டிஸ் numbers have come down. The studies have shown what was there 10 years back, people were more in the pre-diabetic range. That ratio has come down. So there are more people in the diabetic range. This is because of the factor of obesity and insulin resistance. Okay. ஸோ அந்த ஆரம்ப கட்டத்தையே நம்ம வந்து சரியான முறையில் அணுக வேண்டிய ஒரு அவசியமான சூழல் இருக்கும். ஸோ இப்போ குழந்தைங்களுக்குன்னு கேட்ட மாதிரி இப்போது வயதானவங்களுக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பீரியட் இந்த ஹார்மோன் செக்ரேஷன் குறையிறதுனாலையும் பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்க்குறோம். ஏஜ் ஃபேக்டர் வரும்போது இப்போ ஏதாவது ஒரு புண் அப்படின்னா ஆறாமல் இருக்கிற ஒரு கண்டிஷன் பார்க்குறோம். இல்லைன்னா ஒரு விரலையோ கால்களில் தான் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை இது கொடுக்குது. அது என்ன அந்த உணர்ச்சி இல்லை அப்படிங்கிறாங்க, அது பெயின் இல்லைன்றாங்க. ஸோ இது வயதானவங்களுக்கு வந்து இந்த உபாதைகள் இன்னும் அதிகப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஏஜுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இதுக்கான அறிகுறியோ இல்லை ஏதாவது புண்களோ தெரிஞ்சால் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? டயபெட்டிஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நமக்கு வந்து டயபெட்டிஸ் நாளடைவில் டயபெட்டிஸ் ஆரம்பித்து நான் சொன்ன மாதிரி ஒரு 5 years டவுன் 10 years டவுன் த லைன் என்ன ஆகுது, மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லா உடல் உறுப்புகளையும் டேமேஜஸ் வரா மாதிரி அந்த நியூரோபதியும் நான் சொன்னேன். அந்த
காலில் வரக்கூடிய அந்த நர்வ் ஃபைபர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எரிச்சல் பர்னிங் சென்சேஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு நம்னஸ் காட்டன் உல் சென்சேஷன், அதாவது பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் சொல்லுவாங்க. கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சார் காலில் நடக்கும் போது எனக்கு மெத்துன்னு இருக்குது, காலில் ஏதோ இருக்கிற மாதிரி. தட் இஸ் வாட் வி கிளியர்லி டிஃபைன் அஸ் காட்டன் உல் சென்சேஷன். காலுக்கு கீழே ஒரு பஞ்சு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் ஸ்டேஜ் ஆஃப் பெரிஃபரல் சென்சரி நியூரோபதி. அந்த மாதிரி ஸ்டேஜில் அவங்க காலை நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா ஒரு சில டெஸ்ட், ஃபிலமெண்ட் டெஸ்ட் அண்ட் பயோதிசிமெட்ரி பார்க்கும்போது அவங்களுக்கு கால் ஃபைபர்ஸ் ஆல்ரெடி தே ஹவ் டெவலப்ட் அ சிவியர் ஆர் மைல்ட் டு மாடரேட் சென்சரி நியூரோபதி. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு காலில் அடிப்பட்டால் தெரியாது. இவங்க காலில் போய் எங்கேயாவது அடிப்படும், பட் அவங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிற அது அடிப்பட்டதே அவங்களுக்கு தெரியாது. ஐ ஹவ் சீன் பேஷண்ட்ஸ் ஹூ ஹவ் ஹேட் ஒரு பெரிய ஒரு முள் குத்தி அது இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, பட் அவங்களுக்கு கீழே இருந்தது அவங்களுக்கு எதுவுமே தெரியல. மேல் பக்கத்தில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக வீக்கமாக இருக்குன்னு வந்து பார்த்தா கீழே அது இட் இஸ் ஆல்ரெடி தேர் இஸ் அ தார்ன் பிரிக், அது ஒரு இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. அது அவங்களுக்கு உணர முடியல. அதே மாதிரி கோயிலுக்கு போவாங்க, கோயிலில் நடக்கிறதுக்காக செப்பல்லாம் கட்டி வச்சு நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் அவங்களுக்கு தெரியாது. அந்த வெறும் தரையில் அந்த சுடு தரையில் நடக்கும்போது அவங்களுக்கு தே கேனாட் ஃபீல் தி ஹீட். அவங்க பட் மற்றவங்க பார்த்தா அந்த அதே ஹீட்டில் தே வில் ரன் அவே. பட் இவங்களுக்கு அந்த ஹீட் தெரியாமல் இருக்க நார்மல் நடந்து வருவாங்க. அதுக்கப்புறம் காலை தூக்கி பார்த்தீங்கன்னா தே டெவலப் பிளிஸ்டர்ஸ், நல்ல காலில் கொப்பளம் மாதிரி ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவங்களுக்கு அதனோட உணர்ச்சியோ வலியோ தெரியாது. திஸ் இஸ் அ ப்ராப்ளம். என்ன ஆகிடுதுன்னா நாளடைவில் அவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை அந்த காலில் ஒரு காயமோ ஏற்பட்டால் அதனோட இன்டென்சிட்டி அவங்களுக்கு சீரியஸ்னஸ் தெரிய மாட்டேங்குது. அவங்க ஏன்னா வலி இல்லாத இருக்கிறதுனால அவங்க சரி ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு அது கொஞ்சம் டீப்பாகவும் போயிடுது. அது இட் மே கெட் இன்ஃபெக்டட். அது பிகாஸ் ஆஃப் தி நியூரோபதினாலையும் அது ஆறுறது லேட் ஆகுது. ரெண்டாவது விஷயம் கூடயே அவங்களுக்கு எப்படி நர்வ்ஸில் டேமேஜ் ஆச்சோ தே வில் ஈவன் ஸ்லோலி சம் பேஷண்ட்ஸ் கேன் ஹேவ் அ பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ். காலுக்கு போகிற ரத்த ஓட்டமும் அங்கங்கே பிளட் வெசல்ஸ் டயபிட்டிஸ்னால கொஞ்சம் பிளாக்காக இருக்கிறதுனால காலுக்கு போகிற ரத்த ஓட்டமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. திஸ் இஸ் கால் பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ். அதுவும் சேர்ந்துருது, ப்ளஸ் நியூரோபதியும் இருக்குது. அண்ட் அலாங் வித் இட் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனும் அந்த காலில் அந்த அடிப்பட்ட இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷனும் கூட சேர்ந்துன்னா வி ஹவ் டு ஹேண்டில் ஆல் தீஸ் த்ரீ டுகெதர். இந்த 3 விஷயமே சேர்த்து ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லை ஒன்லி நியூரோபதியான இன்ஃபெக்ஷனாக இருந்தால் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணால் கூட அந்த நியூரோபதினால அது திரும்ப அந்த காயம் வந்து ஜாஸ்தியாகாமல் அதுக்கு நல்லா க்ளீன் ட்ரெஸ்ஸிங் பண்ணி 100% அதை க்யூர் ஆகிற அளவுக்கு பார்த்துக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி காலில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வி ஹேவ் நோ டயபெட்டிக் ஃபுட்வேர்ஸ். அது வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலையும் சரி இந்த மாதிரி நியூரோபதி வந்தவங்கள கண்டிப்பாக யூஸ் பண்ண சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாமலே மோஸ்ட்லி இந்த காயம் படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறதுனால they have to be very careful with their foot once we identify that they have a peripheral sensory neuropathy. கண்டிப்பாக டாக்டர், ஒரு நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் பொதுவாக நம்ம இந்த மாதிரியான நோய்கள் எப்படி வரும், இதில் எவ்வளோ வகைப்படுது, இது வந்தால் இது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, வரத்துக்கு முன்னாடியே நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கும், அதுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன, எக்ஸசைசஸ் எவ்வளோ உறுதுணையாக இருக்குது, அதெல்லாம் தாண்டி வந்தாலும் இன்றைக்கி இருக்கிற மருத்துவ முறை மூலிமா அதை நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுட்டு நம்ம இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துறதுக்கு நன்றி. தேங்க்யூ. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்மை விட்டு மறைந்து ஒரு அரை நூற்றாண்டு காலம் ஆகப்போகிறது. 48 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணா மறைந்தபோது அந்த இடம் அன்றைக்கு மிகப்பெரிய வெற்றிடமாக இருந்தது. யார் அதனை நிரப்ப முடியும் என்கிற கேள்வி எழுந்தது. அதற்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் திமுக கழகத்தினுடைய தலைவர் பொறுப்பையும் முதலமைச்சர் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு இன்று வரையிலே அதனை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைக்கும் அண்ணா அவர்களினுடைய இழப்பு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பாகவே இருக்கிறது. அவர் இந்த மண்ணில் 60 ஆண்டுகள் கூட நிறைவாக வாழவில்லை. 60 வயது நிறைவடைவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே இறந்து போய்விட்டார். முதலமைச்சராக பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் நிறைவடைவதற்கு 1 மாதத்திற்கு முன்பே அவர் இறந்து போய்விட்டார். அறிஞர் அண்ணா அவர்கள் 1930களிலே தான் முதலாக தமிழக அரசியலுக்குள் கால் எடுத்து வைத்தார். அவரினுடைய தொடக்கம் பெரியாரிடத்திலிருந்து என்று நாம் சொன்னாலும் மிகச்சரியாக பார்த்தால் அதற்கு முன்பே அவர் சுயேட்சையாக அரசியலில் தேர்தலில் சென்னை மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார், வெற்றி பெறவில்லை. அதற்கு பின்னால் திருப்பூரிலே ஒரு செங்குந்த முதலியார்களுடைய வாலிபர் சங்க மாநாட்டில் சந்தித்த போதுதான் பெரியாரோடு தன்னை முழுமையாக இணைத்து கொள்ளுகிறார். தம்பி படித்து முடித்த உடனே என்ன பண்ணுறதா
ஒரு உத்தேசம் என்று ஐயா பெரியார் கேட்கிற போது, வேலைக்கு போகிறீங்களா என்று கேட்கிறார். இல்லைங்க ஐயா, வேலைக்கு போகலை, முழு நேரம் அரசியலுக்கு வந்து விடலாம் என்று இருக்கிறேன். அண்ணாவினுடைய பேச்சு, அவரினுடைய வாதங்களில் இருக்கிற தர்க்கம், இவையெல்லாம் ஐயா பெரியாருக்கு பிடித்து போன காரணத்தினாலே, அப்படிங்களா, முழு நேரமாக அரசியலுக்கு போயிடலான் இருக்கிறீங்களா, என்னுடைய வந்துருங்களேன் என்று அன்றைக்கு சொன்ன அந்த சொல்தான் அறிஞர் அண்ணா அவர்களை அரசியலுக்குள் ஈர்த்து தமிழக அரசியலையே தன்வயம் அவர் ஈர்த்து கொள்ளுகிற அளவுக்கு உயர்ந்ததற்கு காரணமாக இருந்தது. அறிஞர் அண்ணா அவர்கள் அரசியலில் ஓர் அதிசயம் என்று சொல்ல வேண்டும். அரசியலில் வெற்றி பெற்று நிற்பதற்கான எந்த விதமான இயற்கையாக எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகளும் இல்லாமல் அண்ணா தமிழகத்தையே தன்பால் ஈர்த்தார். முதலில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு அரசியலில் ஒரு வளர்ச்சியை பெறுவதற்கு தோற்றம் என்பது மிக தேவையான ஒன்று என்று இன்றைக்கும் கருதப்படுகிறது. ஒரு தோற்ற பொலிவு, நல்ல உயரம், சரியான உடல் வாகு, பார்க்கிற போதே ஒரு கம்பீரமான மக்களை கவர்கிற ஒரு நிலை இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அண்ணா அவர்களின் உயரத்தை நாம் அறிவோம். சராசரி உயரத்தை விட அண்ணா குள்ளமாகத்தான் இருந்தார். சரியாக கூட வாரப்படாத தலை, சவரம் செய்து கொள்ளப்படாத முகம், பொத்தான்களை, சட்டை பொத்தான்களை கூட மேலும் கீழுமாக அப்படி மாற்றி போட்டு கொண்டு விடுகிற ஒரு இயற்கை, தன்னுடைய உடையை, தன்னுடைய தோற்றத்தை அலங்கரித்து கொள்வதில் ஒரு ஆர்வமே இல்லாத ஒருவராக அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார். அதனாலேயே தொடக்க காலத்தில் அவர் பேச வருகிற போது, இவர் என்ன பேசிவிடப் போகிறார் இந்த இளைஞர் என்று மேடையில் இருக்கிற பலரும் கருத, அவர் பேசத் தொடங்கி 5-10 நிமிடங்களுக்குள்ளாக அரங்கத்தையே கட்டி போட, அரங்கமே அவர் பின்னால் இருப்பதை பார்த்ததற்கு பிறகு மேடையிலே இருக்கிறவர்களே அவர் பேசப் போகிற போது அவரை பார்த்த பார்வையும், பேசிவிட்டு வந்து அமருகிற போது அவரை பார்த்த பார்வையும் வேறாக இருந்தது. எனவே அவர் பேசி முடித்ததற்கு பிறகு இந்த அரங்கத்தை இனி அவர்தான் ஆழ்வார் என்கிற எண்ணம் எழுந்தது. பிறகு இந்த நாட்டையே அவர்தான் ஆழ்வார் என்கிற நிலை உருவாயிற்று. அவருடைய பேச்சாற்றல், அவருடைய தோற்றத்துக்கு பொருத்தமில்லாத கம்பீரமான ஒரு உரை, அந்த தோற்றம் யாரையும் அப்படி மிரட்டுகிற தோற்றம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த பேச்சு யாரையும் ஈர்க்கிற பேச்சு. அந்த பேச்சினுடைய அழகு, பேச்சினுடைய ஆழம், பேச்சில் பட்டு தெரிக்கிற செய்திகள் என்று அண்ணாவின் புகழ் மெல்ல மெல்ல தமிழ்நாடு முழுவதும் பரவிற்று. தந்தை பெரியார் அவர்களை விட்டு பிரிந்து வந்ததற்கு பிறகும் ஒரு பேர் இயக்கத்தை கண்டு, அந்த இயக்கம் உருவான 17-18 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்து விடுகிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதெல்லாம் வரலாற்றில் இயல்பாக எண்ணி பார்த்துவிட முடியாத ஒரு நிலை என்று தான் சொல்ல வேண்டும். அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு தளபதி என்று அழைக்கப்பட்டார். திராவிட இயக்கத்தில் தளபதிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் முதலில் 3, இப்போது 1, 4 பேர் தான் தளபதிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள். அந்த 4 பேரும் அடுத்தடுத்த மிக பெரும் தலைவர்களாகவும் உருவெடுத்தார்கள். அண்ணா தளபதி என்று அழைக்கப்பட்ட போது அவர் கூட்டங்களுக்கு வந்து நேரத்திலே எல்லாம் இளைஞர்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை பார்க்க முடிந்தது. கல்லூரி வளாகங்களில் கூட கல்லூரி நேரம் முடிந்ததற்கு பிறகும் பேச்சாளர்களுக்காக மாணவர்கள் காத்திருந்தார்கள் என்று சொன்னால் அது அண்ணாவுக்காக மட்டும்தான் என்று கூற வேண்டும். எப்போதும் எந்த கல்லூரி விழாவும் 4 மணி என்றால் அதிகமாக போனால் 5 மணிக்கு மேல் அங்கே மாணவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். கல்லூரி நேரத்திற்குள்ளே தான் விழா நடத்த முடியும். கல்லூரி நேரம் முடிந்து போனால் விழா தொடங்கினாலும் இல்லை என்றாலும் மாணவர்கள் கலைந்து போய்விடுவார்கள். ஆனால் அண்ணா அவர்கள் 6 மணி 7 மணிக்கு வந்தாலும், எவ்வளவு காலந்தாழ்ந்து வந்தாலும் அண்ணாவின் வருகைக்காக மாணவர்கள் காத்திருந்து அவர்கள் உரை கேட்டார்கள் என்றால் அது தமிழகத்திலேயே எழுதப்பட்ட ஒரு புதிய வரலாறு என்று தான் சொல்ல வேண்டும். மாணவர்கள் 6 மணி வரையில் 7 மணி வரையில் காத்திருந்தார்கள். மக்களோ இரவு 12 மணி வரையில் 1 மணி வரையில் பொதுக்கூட்டங்களில் காத்திருந்தார்கள். இன்றைக்கு இருப்பதைப் போல இரவு 10 மணி வரை தான் பேச வேண்டும் என்கிற கட்டுப்பாடு அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இருப்பதைப் போல யார் எந்த இடத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உடனுக்கு உடனாக தெரிந்து கொண்டு விடுகிற கை தொலைபேசியினுடைய தொடர்புகள் போன்றவையும் அன்றைக்கு இல்லை. எனவே மேடைகளில் ஒலிபெருக்கியில் இதோ அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள், இங்கே வந்து கொண்டிருக்கிறார், இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்து விடுவார்,
இன்னும் அரை மணி நேரத்தில் வந்து விடுவார் என்று 3 மணி நேரமாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். மக்களும் எல்லா பேச்சாளர்களுக்காகவும் காத்திருப்பதில்லை. அரை மணி நேரம் என்றால் 1 மணி நேரம் பார்த்துவிட்டு வரவில்லை என்றால் கலைந்து போய் விடுவார்கள். ஆனால் 6 மணி நேரம் ஆனாலும் எல்லா ஊரிலும் மக்கள் கலையாமல் காத்திருந்தது அறிஞர் அண்ணாவினுடைய உரை கேட்க மட்டும்தான். அப்படி தனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டு அவ்வளவு பெரிய இடத்தை பெற்றதற்கு பிறகும், முதலமைச்சராக ஆனதற்கு பிறகும் என்றைக்கும் எப்போதும் தலையிலே கனம் ஏறாமலும் பார்த்து கொண்டவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய எளிமை 1930களிலே ஒரு முதுகலை படித்துவிட்டு மாணவராக அரசியலுக்குள் வந்தபோது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் 69இல் அவர் முதலமைச்சர் ஆகிற போதும், முதலமைச்சராகி தமிழகத்தையே தன்வயம் ஈர்த்து கொண்ட போதும் அதே எளிமை அண்ணாவிடத்திலே இருந்தது. அவருடைய எளிமையான குணம், எதிரிகளை கூட காயப்படுத்தி விடாத சொற்கள், கேட்கிற எவரையும் தன்பால் ஈர்த்து விடுகிற ஆற்றல், இவை மூன்றும் தான் இன்றைக்கும் அவர் இறந்து போய் 48 ஆண்டுகளுக்கு பிறகும் அவரை பற்றி நாம் பேசுவதற்கு காரணமாக இருக்கின்றன என்று சொல்லலாம். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சட்டத்திட்டங்களை அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள என்ன சட்டத்திட்டங்களுடன் வந்திருக்கிறார்கள் என்பதை கவனிக்கலாம். நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். நிறைய பேருக்கு போலீஸ் அப்படின்னு கேட்டாலே ஒரு பயம் வந்துடும். காக்கி சட்டையை கண்டாலே கால் நடுங்கும். அப்படிப்பட்ட சமூக உணர்வுகள் இன்றைக்கும் பெரும்பாலான மக்கள் மத்தியில் இருக்கிறது. பக்கத்து வீட்டில் யாராவது போலீஸ் வந்தாலே வேடிக்கை பார்க்குற கூட்டம் தான் இருக்குமா இல்லாமல் ஒரு அச்சமும் பயமும் அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா நிறைய ஆட்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு கூட ரொம்ப பயம் இருந்தது. அதனால தான் என்ன பண்ணாங்க, அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் நிறைய கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லட்டும், அதுக்கு ஒரு தீர்வு காணட்டும் அப்படின்னு ஒரு நடைமுறை நம்முடைய தமிழ்நாட்டில் தான் முதல்ல அமலாச்சு. ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவல் நிலையத்துக்கு போகிறோமே, அதில் நம்ம எப்படி நடந்துக்கணும், போலீஸ்காரரை பார்த்து 2 தட்டி எடுத்து நம்மளை இழுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு அடிப்படையான விஷயங்கள் இருக்குல்ல, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சரி, இப்போ ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்காரரை அடிச்சிட்டாரு அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் அடிச்சிட்டார். இது 2 விஷயம். அப்போ அடிச்சிட்டாருன்ன உடனே எங்கே போகலாம் அப்படின்னா, நமக்கு குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழே நம்முடைய சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகம் மற்றும் இருக்கக்கூடிய மற்றைய மாவட்டங்களிலே சமூக நல அலுவலர் இவங்களுடைய அலுவலகத்தில் சென்று பாதுகாப்பு அதிகாரியிடம் நீங்கள் புகார் பதிவு செய்யலாம். ஏன்னா குடும்பம் பிரிஞ்சு போயிடக்கூடாது, அதனால் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த சட்டத்தை பயன்படுத்தி அவர்களிடம் கொடுக்கலாம். ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சிட்டான் அல்லது வீட்டில் எவனோ ஒருத்தன் புகுந்து அடிச்சிட்டான், அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக சட்டம் ஒழுங்கு போலீஸ்க்கு நம்ம போக வேண்டியிருக்கோம். அங்கேருந்து நமக்கு பாதுகாப்பு வேணும்னா என்ன செய்யலாங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேணுமா வேண்டாமா? சரி, இப்போ நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்து என்ன பண்ணுவாங்க யாருக்காவது தெரியுமா? யோசிச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு காவல் நிலையத்துக்கு கால் வைக்கிறதுக்கே பயம். அப்படி வச்சாலும் நீ போமா, போய் உட்காருமாம்மா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இல்லை ஒரு குயர் பேப்பரை வாங்கிட்டு வா, ஒரு 4 பென்சிலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இல்லை உங்களுக்கு தெரியும், நான் எல்லா காவல்துறை அதிகாரிகளையோ அல்லது காவல் நிலையத்தில் பணிபுரிகிறவர்களையோ நான் சொல்லலை, ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது. வந்த ஆள் உள்ள நுழைஞ்ச உடனே என்ன அப்படின்னு மரியாதை இல்லாமல் கேட்குறதெல்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிற வழிமுறைகள் என்னென்ன, குற்றவியல் நடைமுறை சட்டமாகட்டும் மற்றும் இருக்கக்கூடிய இந்த காவல்துறையை சார்ந்த சட்டங்களாகட்டும், பொதுமக்கள் யாரொருவர் புகார் கொடுக்க வந்தாலும் அவர்களை மரியாதையாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுது. சரி, நான் புகார் கொடுத்துறேன். அங்கே இருக்கக்கூடிய ஏட்டு சொல்கிறாரு, நீமா இப்போ இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு, இப்போல்லாம் பார்க்க முடியாது, போ நாளைக்கு வா அப்படின்னு ஒரு 2-3 நாள் இழுத்தடிக்கப்படுகிறீர்கள். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போது ஒரு புகாரை கொடுத்தால் பதிவு செய்ய வேண்டியது காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுடைய கடமை. அது போலீஸ்காரர், இன்ஸ்பெக்டர் இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டர் இருக்கட்டும் அல்லது ஏட்டு இருக்கட்டும், யாராக இருந்தாலும் புகாரை வாங்கி பதிவு செய்யணும். பதிவு செஞ்சால் நான் உங்களுக்கு பதிவு செஞ்சாங்களான்னு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ரசீது கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு ரசீது கேட்டு வாங்கலாம் அப்படிங்கிறதே தெரியாது. அப்போது நம்ம ரசீதை போலீஸ் நிலையத்தில் கேட்டு வாங்கலாம்.
சரி உங்களை பிடிச்சிட்டு போயிடுறாங்க, இல்லை உங்கள் வீட்டுக்காரரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உங்களை பிடிச்சிட்டு போனால் உங்களை விசாரணைக்கு அழைத்து சென்றார்கள் என்றால் உங்களோடு ஒரு வக்கீலை நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், கூட்டிகிட்டு போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு புகார் கொடுக்க போனாலும் புகார் கொடுக்கறது மட்டும் அல்லாமல் எதிர்த்தரப்பினர் இருப்பாங்க, யார் மேலே நீங்கள் அக்யூஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்களோ அவருக்கு புகார் என்னன்னு சொல்லி அவரை அழைச்சி விசாரணை பண்ணணும். புகாரினுடைய நகல் கேட்டால் கொடுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்போ குற்றம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது காக்னிசபிள் அஃபென்ஸு அப்படின்னு அவர்கள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியனை வாங்கிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அல்லது முதல் தகவல் அறிக்கை என்கிற ஒன்றை கொடுப்பார்கள். அதற்கான நகலை பெறுவதற்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்கிறது. சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, வக்கீலை கூட்டிகிட்டு போகலான்னு, ஆனால் அங்கே போனால் ஃபோன் பண்ண கூட விடுறது இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தவறு என்று டிகே பாசு வழக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உள்ளே போனால் நம்ம வழக்கறிஞரோடு போகலாம், நம்மை பிடித்து கொண்டு சென்று விட்டார்கள் என்றால் நம்முடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ வக்கீலுக்கோ நாம் உடனடியாக ஃபோன் செய்து தகவல் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒருத்தரை பிடிச்சிட்டு போனாங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே அவரை ரிமாண்ட் பண்ணணும். ஆனால் நிறைய காவல் நிலையங்களில் நம்ம பார்த்துருக்குறோம், சும்மா மிரட்டுறதுக்காகவே 3 நாள் 4 நாள் வச்சுருந்து ஆள் எங்கே இருக்கான்னு கூட தெரியாமல் போயிடுது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் நம்முடைய நெருங்கினவர்கள் யாருக்காவது சொல்லுகிற பட்சத்தில் அவர்கள் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனை ஆளை எங்கே வச்சுருக்கிறீங்க என்ன ஏதுன்னு சொல்லி, அல்லது வக்கீலை பிடிச்சி இந்த மாதிரி 4 நாள் ஆச்சு ஆளை எடுத்துகிட்டு போய் தெரியல, அதனால் இந்த போலீஸ்காரர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும், என்னுடைய மகனை மீட்டு தரணும், என்னுடைய சகோதரனை மீட்டு தரணும் அப்படின்னு கேட்க முடியும். சரி, இப்போ பெண்களுக்கு வருவோம். இப்போ பெண்களானவங்க காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. போனால் அவர்கள்கிட்ட விசாரணை நடக்குது. வீட்டில் முதலாளியம்மா சொல்லிடுறாங்க, என் வீட்டில் இருந்த வெள்ளி கூஜாவை காணோம் அல்லது வெள்ளி டம்ளரை காணோம், எங்கள் வீட்டில் வேலை செய்கிறம்மா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போகிற போது அவரை யார் கூட அழைச்சிட்டு போகணும்? ஒரு பெண் காவலர் தான் அழைச்சிட்டு போகணும். சரி, அந்த பொண்ணு வெள்ளியில் இருக்கிற பொருளை எங்கே வச்சுருக்கோம், வீட்டில் இருந்து இப்போ தான் வெளியே வருதுன்னா அப்போ அந்த பெண்ணை தேடுவது யார் செய்வாங்க? அங்கே இருக்கக்கூடிய ஆண் போலீஸ் அதிகாரி அங்கே நின்றுட்டு ஒரு குச்சி விட்டு என்ன வச்சுருக்கிற எடு, உனக்கு தெரியாதா அப்படின்னலாம் தரக்குறைவாக பேச முடியாது. அவர் அந்த பெண்ணை பரிசோதிக்க முடியாது. ஒரு பெண் காவலர் மட்டுமே பரிசோதிக்கணும். ஒரு கொடும் குற்றம், அந்த குற்றத்திற்காக பிடிச்சிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? அந்த இருக்கக்கூடிய லாக்அப் ரூம் இருக்குது, அந்த லாக்அப் ரூமில் 4-5 ஆம்பளைகள்லாம் அங்கே உட்காந்துருக்குறாங்க, ஏற்கனவே குற்ற நிகழ்வுகளுக்காக பிடிக்கப்பட்டு கொண்டு அடைக்கப்பட்டவர்கள். இந்த பொம்பளையும் கொண்டு போய் அதில் அடைச்சிடுறாங்க. சரிதானா அப்படின்னு கேட்டால் பெண்களுக்கு தனியான லாக்அப் அறைகளிலே மட்டும்தான் வைக்க வேண்டும், பெண்களை வைத்துத்தான் விசாரணை நடக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய சட்டம் செய்யுது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இப்போது காலையில் 6 மணிக்கு மேலே வராங்கன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. போலீஸ் திடீர்னு ஒரு ராத்திரி 8 மணிக்கு வராங்க நம்ம விட்டுட்டு, இந்த வாமா உன்னை இப்போ இன்ஸ்பெக்டர் வர சொன்னார், நீ வா முதல்ல வா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம போக தேவையில்லை. ஏன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சூரிய மறைவதற்கு பின்னரும் சூரிய உதயத்திற்கு முன்னரும் ஒரு பெண்ணை விசாரணைக்காக அழைத்து செல்லக்கூடாது. இது ஒரு ஜென்ரல் ரூலு. ஆனால் இதுவே ஒரு பொண்ணு கொலை பண்ணிட்டா அந்த மாதிரி சம்பவத்தின் போது அந்த பொண்ணு தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பிடிச்சிட்டு வரலன்னா ஸ்பெஷல் பர்மிஷனோட பிடிச்சிட்டு வர முடியும். பட் நார்மலாக இதுதான் வழக்கம். அப்போது பெண்களாகிய நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, காவல்துறை நண்பர்னு சொல்கிறாங்க, நண்பராக இருப்பதற்கு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இல்லாத சூழ்நிலையிலும் கூட உள்ளே போகிற பொழுது என்ன செய்ய வேண்டும், எப்படி புகாரை பதிவு செய்ய வேண்டும், அப்படி புகாரை பதிவு செய்ய மறுத்துட்டாங்க என்ன பண்ணலாம்? ஐயோ புகாரே வாங்க மாட்டேன்ட்டாங்கம்மா அதனால் நான் வந்துட்டேங்கிறத விட அடுத்த நாளே ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அதை அவருடைய உயர் அதிகாரிக்கும் அவருக்குமான நகலை வைத்து நீங்கள் அனுப்பலாம், அதுக்கான ரசீதை வச்சுக்கலாம். ஆக புகாரை பதிவு செய்வதும் எஃப்ஐஆர் போட்டால் நகலை வாங்கிக்கிறதும் உங்களுடைய உரிமை. பெண்களை பரிசோதிப்பதும் அழைத்து செல்வதும் விசாரிப்பதும் பெண்களாக இருக்க வேண்டும். இரவு நேரங்களிலே பெண்களை தேவையற்ற ஒரு விபரீதமான செயல்களுக்கு இழுத்து செல்லக்கூடாது அல்லது காவல் நிலையங்களுக்கு அழைத்து செல்லக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம், காக்கி சட்டையை பார்த்து நடுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. தைரியமாக இருக்கிறதுக்கான முறையில் நம்முடைய மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் கொடுக்க வேண்டியது
காவல்துறையினுடைய கடமை. இந்த 2 பேரும் ஒருவரை ஒருவர் நம்புகிற பொழுது தான் நம்முடைய நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். அதுக்கு இருவருமாக உதவி புரிய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆலோசனை. நாம் வாழும் வாழ்க்கை என்பது பலவிதமான இன்னல்களுக்கு நாம் உள்ளாகின்றோம். எனவே இந்த இன்னல்களில் இருந்து நம் மனதை நாம் எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியில் இன்று முதியோரை பேணுதல் பற்றி பார்க்கலாம். முதுமை என்பது நம்முடைய வாழ்க்கை சக்கரத்திலே ஒரு தவிர்க்க முடியாத காலகட்டம், இறுதி கட்டம். ஆனால் வயதானவர்கள் பலர் அந்த முதுமை வருவதை விரும்புவதில்லை. பல காரணங்கள் உண்டு. அவர்களுடைய வருவாய் குறைகிறது, வாழ்க்கை தரம் குறைகிறது, பலவிதமான நோய்கள் அவரை நாடுகிறது, அவர்கள் மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் உண்டாகிறது, மற்றவர்கள் கவனிப்பார்களோ இல்லையோ என்கிற ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது. இப்படி பலவித காரணங்களினால் முதுமை என்பது பலராலும் விரும்பப்படாத நிகழ்ச்சி தான். ஆனாலும் அந்த முதுமை என்பது பலருக்கும் வந்து சேர வேண்டிய ஒரு கட்டாயம். அதுவும் சொல்லப்போனால் நம்முடைய நாட்டிலும் கூட முதியவர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாகிக் கொண்டே வருகிறது. பொதுநல நல்வாழ்வு மேம்பாட்டினாலும் பலவிதமான உடல் நோய்களை கட்டுப்படுத்தி வைத்திருப்பதாலும் முதியவர்கள் அதிக அளவிலே காணப்படுகிறார்கள். இந்தியாவில் மட்டும் ஏறக்குறைய 8 to 9 கோடி பேர் முதியவர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த முதுமை பருவத்திலே அவர்கள் பல நேரம் தாங்கள் உதாசீனப்படுத்துவதாக நினைக்கிறார்கள், உதாசீனப்படுத்தப்படுவதாக நினைக்கிறார்கள். அதிகமாக நாட்கள் வாழ்வது அல்லது முதுமை அடைவது என்பது ஒரு வரமல்ல. இந்த காலத்திலே அது ஒரு சாபமாகத்தான் கருதப்படுகிறது. பல வீடுகளிலே அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள், பல வீடுகளிலே அவர்கள் விரும்பத்தகாதவர்களாக நடத்தப்படுகிறார்கள். ஆக வேறு வழியின்றி அவர்கள் மற்றவர்களை உறவினர்களை சார்ந்தே இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். இதன் காரணமாக ஏற்படுகிற மனப்பிரச்சனைகள் வெகு பல. ஆனாலும் பல நேரங்களிலே அவர்கள் அதை வெளியிலே சொல்ல முடியாமல் தனக்குள்ளே புழுங்கிக் கொண்டிருப்பார்கள். தே சஃபர் இன் சைலன்ஸ் என்று சொல்வார்கள். வெளியிலேயும் சொல்ல முடியாது, மனதிலேயும் வைத்திருக்க முடியாது, புழுங்கிக் கொண்டிருப்பார்கள். முதுமையில் ஏன் இப்படி இவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் அல்லது ஒதுக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது நகரமயமாதல், தொழில்மயமாதல், அல்லது பிள்ளைகள் படித்து வெளியிலே சென்று விடுவது, வெளிநாட்டுக்கு சென்று விடுவது, வெளியூர்களுக்கு சென்று விடுவது, இப்படிப்பட்ட பலவிதமான காரணங்களினால் அவர்கள் தங்களுடைய சொந்த கிராமத்திலும் இருக்க முடியாது, நகரத்திலே இருந்தாலும் தனியாக இருப்பது கஷ்டம். அதே நேரத்திலே குடும்பத்தோடு இருந்தாலும் அவர்களுக்கென்று இடவசதி போதாமை. நகரப்புறங்களெல்லாம் ஒரு 3-4 அறைகள் இருந்தால்தான் அவர்களுக்கென்று தனியாக ஒரு அறை ஒதுக்க முடியும். இல்லாவிட்டால் கணவன் மனைவிக்கு ஒரு அறை, குழந்தைகளுக்கு ஒரு அறை என்று அப்படி போய்விடுகிறது. ஆக இவர்கள் எங்கு இருப்பது, எங்கு உறைவிடம் காண்பது என்பதை நினைத்து அல்லாடுகிறார்கள். இவர்கள் எதுவுமே தன்னிச்சையாக செய்ய முடியாத நிலை. அந்த காலத்திலெல்லாம் அவர்கள் வைத்ததுதான் சட்டம். ஆனால் இப்போது யாரும் அவர் பேச்சை கேட்பதில்லை. அவர்களுடைய சுய கௌரவம், சுய மரியாதை பாதிக்கப்படுகிறது. இதனால் மன வருத்தத்தினால் அவதிப்படுகிறார்கள். இவர்களுடைய அதை மட்டுமல்லாமல் இந்த முதுமையிலே தான் கண் பார்வை மங்குகிறது, காது கொஞ்சம் மந்தமாகி விடுகிறது, உடல் இயக்கங்கள் குறைந்து விடுகிறது, முட்டுவலி போன்ற பல விதாரங்களினால் அவர்கள் அதிகமாக வேகமாக வெளியே செல்ல முடியாத ஒரு நிலை. ஆக இந்த இயலாமையின் காரணமாக அவர்கள் மற்றவர்களை சார்ந்தே இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு, அந்த சார்ந்திருப்பவர்கள் சரியாக அவர்களை கவனிக்காவிட்டால் அவர்கள் மனச்சோர்வுக்கு தள்ளப்படுகிறார்கள். இதுதான் நிஜம். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆக முதியவர்களெல்லாம் நாம்
பேணி காக்க வேண்டும், இந்தியா தான் முதுமையை ரொம்ப போற்றுகிறது என்று சொல்வதெல்லாம் வீண் ஜம்பம். சொல்லப்போனால் முதியவர்கள் வதைபடுவது, முதியவர்கள் அவதிக்குள்ளாவது, முதியவர்களை ஒரு வன் சிரமத்துக்கு உள்ளாவது அல்லது கொடுமைக்கு அல்லது ஒரு அவர்களை குற்ற உணர்ச்சிக்கு அதிகமாக்குவது இந்தியாவிலே தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் பெயரளவிலே நாம் பேசிக்கொள்கிறோம், முதியவர்களை நாம் பார்க்க வேண்டும், பேணுகிறோம், எல்லாம் குறைந்து விட்டது, மிக குறைந்து விட்டது. பலவிதமான சித்திரவதைகள், சொற்களினால் ஏற்படுகிற சித்திரவதை, அந்த இன்னாச்சொல் யார் மூலமாகவும் மருமகள் மூலமாக வரலாம், மருமகன் மூலமாக வரலாம், பேரக்குழந்தைகள் மூலமாக வரலாம், மற்ற உறவினர்கள் மூலமாகவும் வரலாம். அடுத்தது உடல் உபாதைகள். முன்னரே சொன்னது போல் பலவித உடல் உபாதைகள் வருகின்ற ஒரு காலகட்டம். சர்க்கரை நோய் அதிகமாக வரும், இரத்த கொதிப்பு அதிகமாக வரும், பக்கவாதம் அதிகமாக வரும், பார்வை குறையும், மறதி நோய் வரும். இப்படி பலவிதமான உடல் நோய்கள் அதிகம் தாக்குவதற்குண்டான காலகட்டம் இது. ஆக இப்படியாக உடல் வழியாக அவர்கள் சித்திரவதை அனுபவிக்கிறார்கள். எமோஷனல் அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அப்யூஸ். பொருளாதார ரீதியாக அவர்கள் வதைப்படுகிறார்கள். அவருடைய அன்றாட செலவுக்கும் கூட ஒரு சில ஓய்வூதியம் பெறுவர்களை தவிர மற்றவர்களெல்லாம் மற்றவருடைய துணையைத்தான் எதிர்பார்த்திருக்க வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே முதியவர்கள் மிக அதிகமாக மனத்தளவிலே பாதிக்கப்படுகிறார்கள். பல முதியவர்களில் அதுவும் தனியாக விடப்பட்டால் மிகவும் கொடூரம். அவர்கள் துணையோடு இருந்தால் ஓரளவு பரவாயில்லை, ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளலாம். கணவனை இழந்த மனைவியோ மனைவியை இழந்த கணவனோ முதுமையிலே மிக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்திலே பிள்ளைகள் விட்டு தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே உண்டாகிற ஒரு நிகழ்ச்சியைத்தான் ஒரு படத்திலே சிவாஜி கணேசன் வாயிலாக பாடியிருப்பார் கண்ணதாசன். பிள்ளைகளெல்லாம் ரெக்க விரித்து பறித்து போய்விட்டது, 1000 விழுதுகள் இருந்து என்ன, வேறென நீ இருந்தாய், நான் வீழ்ந்து விடாமல் இருந்தேன். அந்த வேரே சரிந்து போகும் பொழுது அவர்களுக்கு துணையே இல்லாமல் தவிக்கிறார்கள். அந்த காலத்து நினைவுகளிலே அசைப்பட்டு கொடுக்கிறார்கள். அதை கேட்பதற்கு குழந்தைகள் தயாராக இல்லை, பேரக்குழந்தைகள் தயாராக இல்லை. ஆக முதியவர்கள் ஏற்படுகிற பலவிதமான மனப்பிரச்சனைகள், உடற்பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் ஆகியவற்றை மனதிலே கொண்டு முதியவர்களை பேணி காக்க வேண்டியது நம்முடைய கடமையாகிறது. சட்டப்படியே அது ஒரு நிர்பந்தமாகிவிடுகிறது. முதியவர்களை வருமானம் உள்ளவர்கள் தங்களுடைய தாய் தகப்பனாரை சரியாக கவனிக்காவிட்டால், அவர்களுக்கு உரிய உதவி செய்யாவிட்டால், உடலளவு மன அளவு பொருளாதார அளவு உதவி செய்யாவிட்டால் சட்டப்படி அவர்கள் குற்றமாகிறார்கள். சிட்டிசன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் எல்டர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் என்று வந்துவிட்டது. அதை நடைமுறைப்படுத்துவது மிக அரிது. ஆனாலும் அவர்களுக்கு சட்டத்திலே பாதுகாப்பு இருக்கிறது. ஒரு வருமானமிக்க பையன் தன்னுடைய முதுமையான உடல் நோய் பெற்ற ஒரு தந்தையை கவனிக்காவிட்டால் அது ஒரு சிவில் குற்றமாகவும் கருதப்படுகிறது, கிரிமினல் குற்றமாகவும் கருதப்படுகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குரிய சரியான ஓய்வூதியம் கிடைக்க வேண்டும். மற்ற நாடுகளில் இருப்பது ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம் வேண்டும். 65 வயது விட்டால் 70 வயது விட்டாலே அவர்கள் தனியாக அவர்களுக்கென்று ஒரு நல்ல அமைப்பு வேண்டும், ஒரு பாதுகாப்பான இடம் வேண்டும். அவர்களுக்குள்ளாகவே இங்கேயெல்லாம் முதியவர் இல்லம் வருகிறதே என்றால் அவர்களுக்கு பணம் கொடுத்து ஆக வேண்டும். அதற்கு பணம் இன்னொருவர் எதிர்பார்க்க வேண்டும். அங்கேயும் எந்த அளவுக்கு வசதிகள் இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆக முதுமை என்பது மற்றவர்களால் போற்றப்பட வேண்டிய ஒன்று, மற்றவர்களால் பேணி காக்கப்பட வேண்டிய ஒன்று. அதிலே அவர்கள் கவனிக்கப்பட வேண்டியதற்கு இந்த சமுதாயம் ஒரு காரணம், அரசு ஒரு காரணம், எல்லாவிடையும் மற்ற அவர்களுடைய உறவினர்கள், முக்கியமாக அவருடைய குழந்தைகள் ஒரு காரணம் என்பதை நாம் உணர வேண்டும்.